அனைவருக்கும் வணக்கம். துரோணா அகாடமி. நான் உங்கள் ராம்குமார். இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம்? புணர்ச்சி விதிகளை பற்றி பார்க்க போகிறோமா? ஓகேங்களா. இதற்கு முந்தைய வகுப்பில் புணர்ச்சியினுடைய அறிமுக வகுப்பும் செய்யுள் விகாரங்களை பற்றி நடத்தியிருந்தேன். ஓகேங்களா. இது 3வது வகுப்பாக புணர்ச்சி விதிக்குள்ளே நம்ம உள்ளாக போக போகிறோம். ஓகேங்களா. நம்ம தமிழ் சம்மந்தமாக 100 வீடியோ பதிவு தரப்போகிறோன்னு சொல்லியிருந்தோம். அதற்குண்டான டெலகிராமுக்கு உண்டான சேனலுக்கு உண்டான லிங்க்கும் நம்ம அகாடமியுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனலோட லிங்க்கும் இந்த வீடியோ பதிவு கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா. வேணுன்றவங்க விருப்பப்படுறவங்க அந்த சேனலில் ஜாயின் பண்ணி வீடியோ பார்த்துங்க. ஓகேங்களா. நம்ம ஃபஸ்ட்டு இப்போது புணர்ச்சி விதிக்குள்ளே போய்டும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு முந்தைய வகுப்பு நடத்தின இல்லைங்களா, அதை கொஞ்சம் அசை போட்டு வருவோம். அப்போ தான் என்னென்று புரியும். ஓகேங்களா. புணர்ச்சியினுடைய அறிமுக வகுப்பில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிலைமொழியினுடைய ஈரும் வரு மொழியினுடைய முதலும் ஓகேங்களா ஒன்று சேர்வது, இணைவது, சந்திப்பது, அதான் புணர்ச்சி என்று சொன்னோமா. ஓகேங்களா. ஞாபகம் இருக்கா? புணர்ச்சினானது நிலைமொழியுடைய ஈரும் வருமொழி முதலும் சந்திப்பது, இணைவது, அதான் புணர்ச்சி என்று சொன்னேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா, நிலைமொழி ஈற்று எழுத்து இருக்கு இல்லைங்களா, ஈற்று எழுத்து உயிர் எழுத்தா இருந்தா, நிலை ஈற்று எழுத்து உயிர் எழுத்தா இருந்தா அது உயிரீற்று புணர்ச்சியில் வரும். அது என்ன புணர்ச்சி? உயிரீற்று புணர்ச்சியில் வருமா. ஓகேங்களா. அதே அந்த நிலைமொழியானது மெய் எழுத்தா இருந்தா, ஓகேங்களா, நிலைமொழி இறுதி எழுத்து மெய் எழுத்தா இருந்தா அதில் வரக்கூடிய விதிகள் எல்லாம் மெய்யீற்று புணர்ச்சி. ஓகேங்களா. மெய்யீற்று புணர்ச்சியில் வருமா. அப்போது புணர்ச்சியுடைய விதிகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும்? 2ஆக வகைப்படுத்தலாம். ஒன்று உயிரீற்று புணர்ச்சி, இன்னொன்று மெய்யீற்று புணர்ச்சி. ஓகேங்களா. இப்போ நம்ம உயிரீற்று புணர்ச்சியில் சில முக்கியமான விதிகளை மட்டும் பார்த்துக்கிட்டே வரும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, உடம்பொடுமை புணர்ச்சி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்? உடம்பொடுமை புணர்ச்சி என்று சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. அதற்கு நன்னூலார் என்ன விளக்கம் சொல்லியிருக்கார் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் புணர்ச்சி விதி படிக்கிறீங்க அப்படின்னா, நம்மளுடைய கணித தலைப்பில் அளவியல் அட்டன் பண்ணுவோம். அளவியல் எப்படி அட்டன் பண்ணுவோம்? ஓகேங்களா. ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம கணக்குள்ளே போக முடியும். ஓகேங்களா. ஃபார்முலா தெரியாது என்ன பண்ண முடியாது, கணக்குக்குள்ளவே போக முடியாது. ஓகேங்களா. அந்த மாதிரி தான் புணர்ச்சி விதிகள் அனைத்துமே உங்களுக்கு விதி என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் அதை தீர்க்க முடியும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் உடம்பொடுமை நன்னூலார் என்ன சொல்றார் அப்படின்றத மாதிரி பார்ப்போம். ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும். ஓகேங்களா. முனி விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும். ஓகேங்களா என்று நன்னூலார் சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன அப்படின்னா, நிலைமொழியின் இறுதியாக உயிர் எழுத்தும், நிலைமொழியுடைய இறுதியாக உயிர் எழுத்தும் வருமொழியினுடைய முதல்லையும் உயிர் எழுத்தும், ஓகேங்களா, வருமொழியுடைய முதல்லையும் உயிர் எழுத்தும் அமையுமாயின், ஓகேங்களா, அமையுமாயின் அச்சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும். அச்சொற்கள் என்ன பண்ணாது, ஒன்றுடன் ஒன்று சேராது. இவ்வுயிர் எழுத்துக்களை ஒன்று சேர்ப்பதற்கு, அதாவது இணைவதற்கு, ஓகேங்களா, அதாவது உட்படுத்துவதற்கு, ஓகேங்களா, ஒரு மெய் அங்கு தோன்றும். இதை தான் உடம்பொடு மெய் என்று சொல்லுவார்கள்மா. என்னன்னா, இப்போ நிலைமொழி இருக்கா இந்த இடத்துல, ஓகேங்களா, நிலைமொழி இறுதி எழுத்து ஒரு உயிர் எழுத்து, ஓகேங்களா, வருமொழி இருக்கா, வருமொழி இறுதி எழுத்தும் ஒரு உயிர் எழுத்து. இந்த ரெண்டுமே உயிர் இருக்கிறதுனால இந்த உயிரை இணைப்பதற்கு என்ன தேவைப்படுது, ஒரு உடல் தேவைப்படுது. ஓகேங்களா, ஒரு மெய் தேவைப்படுது. இந்த மெய் தான் உடம்படு மெய். 2 உயிர்களை உடன்படுத்துவதற்கு, 2 உயிர்களை இணைப்பதற்கு ஒரு மெய் அங்கே வந்து உதவுது இல்லைங்களா. இதை தான் உடம்பொடு மெய் என்று சொல்லுவார்கள். சரிங்க ஐயா, உடம்பொடு மெய் இணையுது அப்படின்னு சொல்றீங்களே, அந்த இடத்துல எந்த மெய்யா வந்து இணையும் அப்படின்னா, எகர உடம்பொடு மெய்யான ஈயும் பகர உடம்பொடு மெய்யான இவ்வும் நாயா அந்த மெய்கள். ஓகேங்களா. இந்த 2 மெய் எழுத்துக்கள் தான் இந்த 2 உயிர் எழுத்துக்கள் என்ன பண்ண போகுது, இணைக்க போகுது. எப்படின்றத பார்ப்போமா. ஓகே பாருங்க, இந்த உடம்போடு மெய் புணர்ச்சியை நான் மொத்தமாக 3 வகையா, ஓகேங்களா, எத்தனை வகையா, 3 வகையா பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா. அதில் வகை 1, என்ன அப்படின்னா, நிலைமொழியுடைய ஈற்றில், ஓகே, நிலைமொழி இறுதியில் ஐ என்ற 3 எழுத்துக்கள் வந்து வருமொழியின் முதல்ல 12 உயிர் எழுத்துக்கள் வருமாயின் இடையில் எகரமெய் தோன்றும். எகரமெய்னது ஈ என்ற அந்த எகரமெய் என்ன பண்ணும், தோன்றும். இதான் வகை 1. எப்படின்னு பார்ப்போமா. வாங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, மணி கூட்டல் அழகு. நான் என்ன சொல்லியிருக்கேன், புணர்ச்சியினுடைய அடிப்படை கூறு நடத்தும் போது புணர்ச்சி விதியை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, உயிர்மெய் என்ற ஒரு எழுத்தே கிடையாது. ஓகேங்களா.
உயிர்மை என்ற ஒரு எழுத்து என்னது புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கிடையாது. புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்று உயிர் எழுத்து, இன்னொன்று மெய் எழுத்து. ஓகேங்களா, இந்த 2 எழுத்துக்கள் மட்டும்தான் புணர்ச்சியில் இருக்கு. ஓகேங்களா, அப்போ பாருங்க மணி அழகு அப்படின்னு சொல்லும்போது அந்த நீ என்பது புணர்ச்சியில் என்னது உயிர்மை என்ற ஒரு எழுத்து கிடையாது. அப்போ என்ன பண்ண போறீங்க, இதை பிரிச்சுக்க போறீங்க. ம இன்னு கூட்டல் இ மணி என்றும் அந்த அழகு அப்படியே வருமொழி அப்படியே வச்சுக்க போறீங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்க நிலைமொழியுடைய இறுதியில் ஈ என்ற உயிர் எழுத்து நின்று இருக்கு. வருமொழிய முதல்ல என்ன இருக்கு, ஆ என்ற உயிர் எழுத்து வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன உடம்புடைமை பயன்படுத்தும், எகர உடம்புடைமை தோன்றும். ஓகேங்களா, அப்போ பாருங்க எப்படி புணர முடியும்னா மணி கூட்டல் அந்த எகர உடம்புடைமை வந்துருச்சா, இவி வந்துருச்சா, அந்த பக்கத்தில் அழகு என்ற சொல் வந்துருச்சா. ஓகேங்களா, அப்போ இந்த உடலானது பக்கத்தில் இருக்க உயிராக கூட உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி ஈழ்கூட்டல் யா யா என்று புணர்ந்து என்னவாகும், மணி அழகு. ஓகேங்களா, மணி மணி அழகு என்று புணரும். ஓகேங்களா, இப்போ நீங்க பாருங்க நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய அந்த ஈ என்ற எழுத்தானது எதை முடிவு பண்ணுது, நான் எந்த மெய்யா கூட போய் சேரணும். ஓகேங்களா, அப்படின்றத முடிவு பண்ணுது. அப்போ இந்த நிலைமொழியுடைய இறுதி எழுத்து தான் எதை முடிவு பண்ணும், நான் எந்த மெய்யா கூட சேரணும் என்றதை முடிவு பண்ணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க தீ கூட்டல் எரி. ஓகேங்களா, தீ என்பது என்ன எழுத்து, உயிர்மை எழுத்து. எப்படி பிரியும், இத்து கூட்டல் ஈ என்று பிரியும். ஓகேங்களா, அப்போ பாருங்க கூட்டல் எரி என்று ஒரு சொல். இப்போ பாருங்க நிலைமொழி ஈரில் என்ன இருக்கு, ஈ என்ற எழுத்து இருக்கு. ஈ என்ற எழுத்து யாரா கூட போய் இணையும், எகர மெய்யா கூட இணையும். அப்போ பாருங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும், தீ கூட்டல் எகர உடம்புடுமை கூட்டல் எரி என்று வருமா. அப்போ பாருங்க ஈ கூட்டல் ஏ என்ன வரும், ஏ என்று புணர்ந்து தீயெரி தீயெரி என்று புணரும். அதுக்கப்புறம் பாருங்க ஓடை கூட்டல் ஓரம், ஓடை கூட்டல் ஓரம் அதே தான். ஓகேங்களா, இது என்னவா இருக்கு, உயிர்மெய்யா இருக்கு. உயிர்மெய் எழுத்து புணர்ச்சிக்கு என்னது, புணர்ச்சிக்கு பொருந்தாது. அப்போ ஓ கூட்டல் இட்டு கூட்டல் ஐ என்று பிரியுமா, ஓரம். கரெக்டா, அப்போ என்ன ஆகுது, நிலைமொழி இறுதியில் ஐ என்ற வந்திருக்கு, வருமொழி முதல்ல உயிர் எழுத்து வந்திருக்கு. இரண்டுத்தையும் இணைக்க எகர உடம்புடுமை தான் வரணும். அப்போ ஓடை கூட்டல் எகர உடம்பை கூட்டல் ஓரம். ஓகேங்களா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இப்படி ஓடையோரம். ஓகேங்களா, ஓடையோரம் என்று புணரும். புரியுதுங்களா, இதான். அப்போ வகை ஒன்றில் என்ன சொல்லியிருக்கேன், நிலைமொழி இறுதியில் 3 எழுத்து வந்தால் அந்த 3 எழுத்து யாரை கூப்பிடும், இணைக்க எகர உடம்புடுமையை கூப்பிடும். ஏங்க அதுக்கப்புறம் பாருங்க திருப்பணம் வகை 2. வகை 2 வகை 2 என்ன சொல்லுது அப்படின்னா, நிலைமொழி ஈற்றில் ஆ ஆ உ ஊ ஏ ஓ ஓ ஔ என்ற 8 உயிரெழுத்துக்கள் நிற்குமாயின் வருமொழியின் முதலில் 12 உயிரெழுத்துக்களால் ஒரு சொல் தொடங்குமாயின் இது இரண்டையும் இணைக்க. ஓகேங்களா, என்னமை தோன்றும், பகர உடம்புடு மெய்யான இவ்வு தோன்றும். பகர உடம்புடு மெய்யான இவ்வு தோன்றும். எப்படின்னு பார்ப்போமா, வாங்க. பல கூட்டல் உயிர், பல கூட்டல் உயிர் என்ன சொல்லியிருக்கேன், நிலைமொழியினுடைய ஈறு உயிர்மெய்யா இருக்கக்கூடாது, என்ன பிரிச்சுக்கணும், உயிராகும் மெய்யாகும். அப்போ பார்க்கும்போது ப இல்லு கூட்டல் ஆ என்று பிரியுமா, கூட்டல் உயிர் அப்படியே இருக்கும், வருமொழியின் உயிர் அப்படியே இருக்கும். இப்போ என்ன ஆகும், நிலைமொழியுடைய இறுதி எழுத்து என்னவா இருக்கு, உயிர் எழுத்தா இருக்கு. என்ன உயிர் எழுத்தா இருக்கு, ஆ என்ற உயிர் எழுத்தா இருக்கு. ஆ என்ற உயிர் எழுத்து இருந்தால் யார் வந்து புணரணும், இவ் என்ற ஒரு எழுத்து வந்து புணரும். அப்போ பாருங்க எப்படின்னு, பல கூட்டல் இவ்வு கூட்டல் உயிர். ஓகேங்களா, பல கூட்டல் இவ்வு கூட்டல் உயிர். அப்போ பாருங்க இவ்வு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இவ்வு கூட்டல் உ என்னவாகும், ஊ என்று சேர்ந்து என்னவா மாறும், பல என்ற சொல் அப்படியே, இந்த பல என்ற சொல் அப்படியே இருக்கும். அந்த இவ்வு வந்து ஊவா மாறி உயிர் அந்த சொல் அப்படியே புணரும். புரியுதா, நீங்க கேட்கலாம் சார் இந்த இரண்டையும் இணைக்க வந்து பார்த்தீங்கன்னா உடம்புடுமை ஒன்று வருது, ஏன் சார் திருப்பணம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதி இந்த இதெல்லாம் பயன்படுத்துங்க அப்படின்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு ஒன்று சொல்லிட்டாரு. அது இயல்பான ஒன்று. ஒரு உடலும் ஒரு உயிரும் அருகருகில் இருக்கும்போது அது இயல்பாக என்ன பண்ணிருக்கோம்,
ஒன்றோடு ஒன்று சேர்ந்துக்கும். ஓகேங்களா? அதுதான் அந்த உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என்னும் விதியை இயல்பு புணர்ச்சியில் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இயல்பு புணர்ச்சியில் அதை வைக்க வேண்டிய காரணம் என்ன? அது இயல்பான ஒரு நிகழ்வு தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, பா கூட்டல் இனம். பா கூட்டல் இனம். பா என்பது எப்படி பிரியும்? இப்பு கூட்டல் ஆ என்று புணரும். ஓகேங்களா? அந்த இனம்ன்ற சொல் வருமொழி அப்படியே இருக்குமா? அப்போ பாருங்க, நிலைமொழி இறுதியில் யார் இருக்கு? ஆ என்ற எழுத்து. வருமொழியில் ஈ என்று, அது வருமொழி எந்த உயிர் எழுத்து இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்கு இணைக்கு என்ன வரும்? பகர உடம்புடுமை வரணும். அப்போ பாருங்க, பா கூட்டல் இவ்வு கூட்டல் இனம். அப்போ இந்த இவ்வானது பக்கத்தில் இருக்கிற உயிரை கூட என்ன பண்ணிடும்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இவ்வு கூட்டல் ஈ என்னவா மாறும்? வி என்று சேர்ந்து பாவினம். ஓகேங்களா? பாவினம் என்று புணரும் அம்மா. புரியுதுங்களா? இப்போ பாருங்களேன், நிலைமொழி இறுதியில் ஃபஸ்ட்டு 3 எழுத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டா அதுக்கு எகர உடம்புடுமை வருது. அதுக்கப்புறம் 8 எழுத்து எடுத்துக்கிட்டா வகர உடம்புடுமை வருது. அப்போ 8ம் ஒரு 3ம் 11 எழுத்துக்கள் ஆயிடுச்சு ஐயா. இன்னும் ஒரு எழுத்துக்கள் இருக்கு ஐயா அப்படின்னா அந்த ஒரு எழுத்து தான் வகை 3ல் வரும். வகை 3ல் வரும் அம்மா. என்னன்னா ஏ என்ற உயிரெழுத்து. ஓகேங்களா? ஏ என்ற உயிரெழுத்து. நிலைமொழியின் இறுதியில் ஏ என்ற உயிரெழுத்து வருமாயின் வருமொழியின் முதலில் 12 உயிரெழுத்துக்களை வைத்து ஒரு சொல் தொடங்குமாயின், ஓகேங்களா, அதை இணைக்க எந்த உயிர் திரும்ப எந்த மெய் திரும்ப வரும்? ஒன்று வகர உடம்புடுமையும் வரலாம், இன்னொன்று எகர உடம்புடுமையும் வரலாம். ஓகேங்களா? வகர உடம்புடுமை எகர உடம்புடுமை ரெண்டுமே வரலாமா. ஓகேங்களா? அது அந்த சொல்லினுடைய பொருளுக்கேற்றார்போல், அந்த சொல்லினுடைய பொருள் எதுக்கு பொருந்துமோ அதற்கேற்றார்போல் அந்த எழுத்தானது என்ன பண்ணும்? தன்னை வந்து ஒன்றிக்கொள்ளும். ஓகே, அப்படின்னு பார்ப்போமா? வாங்க. சே சே என்பது என்னது? உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்து புணர்ச்சிக்கு ஆகாது. அப்போ பிரிச்சுக்கிறீங்க. இச்சு கூட்டல் ஏ, சே என்று புணரும். அவ்வாறு நிலைமொழி இறுதியில் என்ன இருக்கு? ஏ என்ற உயிரெழுத்து இருக்கு. ஏ என்ற உயிரெழுத்து என்ன பண்ணும்? எகரமும் வரலாம், பகரமும் வரலாம். அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எகரத்தில் போட்டு பாருங்க. சே அப்படி நிற்குமா? ஃபர்ஸ்ட் எகர உடம்புடுமை வருதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? சே கூட்டல் எகர உடம்பை தோன்றிருக்கு, அடி என்ற சொல்லியிருக்கு. திரும்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இழு கூட்டலா என்ன வரும்? யா என்று புணரும். அப்போ என்ன மாறும்? சே கூட்டல் சேயடி என்று புணரும். சேயடின்னு பொருள் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, சே கூட்டல் அடி, அதே சொல்லுதான். இந்த இடத்துல வகர மொழி போட்டு பார்ப்போமே. சே கூட்டல் இவ்வு கூட்டல் அடி, இவ்வு கூட்டலா பா, அப்ப என்னது? சேவடி என்று ரெண்டுமே பொருள் இருக்கு. இதுக்கு வந்து 2 பொருள் தந்துருச்சு. ஆனா சில சொற்களுக்கு இல்லை, பல சொற்கள் வந்து ஒரு பொருள் தான் அப்படி தரா மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, தே கூட்டல் ஆரம். தே கூட்டல் ஆரம். தே என்பது எப்படி பிரியும்? இத்து கூட்டல் ஏ, இத்து கூட்டல் ஏ. தே என்று பிரியுமா? நிலைமொழி ஈற்றில் என்ன வந்திருக்கு? ஏ என்ற உயிரெழுத்து வந்திருக்கு. வறுமையின் முதல்ல ஆ என்ற உயிரெழுத்து வந்திருக்கு. அப்ப ஏ வந்தா என்ன பண்ணும்? ஒன்று எகர உடம்புடுமையும் வரலாம், பகர உடம்புடுமையும் வரலாம். அப்ப சொல்லி பாருங்களேன். தே கூட்டல் ஆரம் தேவாரம், தே கூட்டல் ஆரம் தேவாரம். அப்போ பகர உடம்புடுமை தான் அங்கே வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்மளாம் இப்போ பாருங்க, தே கூட்டல் இவ்வு கூட்டல் ஆரம் என்று நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இவ்வு கூட்டலா என்ன வரும்? வா என்று புணருமா? அப்போ தே வா ரம் என்று புணருமா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இவனே கூட்டல் அவன், இவனே கூட்டல் அவன், இவனே என்ற சொல்லு நிலைமொழி ஈற்றில் நே எப்படி பிரியும்? இன்னு கூட்டல் ஏ என்று பிரியும். ஓகேங்களா? ஏ என்று பிரியுதா? நிலைமொழி ஈற்றில் ஏ என்ற சொல் வந்திருக்கு, வறுமையின் முதல்ல ஆ என்ற சொல் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இவனே கூட்டல் அவன் அப்படின்னா இவனே அவன் அப்படின்னா இந்த இடத்துல எகர உடம்புடுமையை பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? பாருங்க, இவனே கூட்டல் எகர உடம்புடுமை கூட்டல் அவன் அப்படின்னு போட்டுமா? பாருங்க, இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி இழு கூட்டல் யா, யா என்று வரும். ஓகேங்களா? அப்போ இவனே எவன் என்று பொருள் தரும் ஐயா. ஓகேங்களா? அப்போ பாருங்களேன், உங்களுக்கு 3 வகை நான் என்ன பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நடத்தியிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம பயிற்சி செய்து பார்ப்போமா? ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, தகவல் பேழை. தகவல் பேழை அப்படின்னா என்ன? தற்கால வழக்கத்தின் அடிப்படையில் ஒரு சொல், அதாவது நிலைமொழியாக நிற்கக்கூடிய அந்த சொல்லினுடைய இறுதியில், நிலைமொழியாக நிற்கக்கூடிய அந்த சொல்லினுடைய இறுதியில் ஏ ஓ
அவ் என்ற இந்த 3 எழுத்துக்கள் தற்கால அடிப்படையில் அந்த சொற்கள் என்ன பண்ணுவதில்லை, வழங்கப்படுவதில்லை. ஓகேங்களா, நிலைமொழியான் இருக்கக்கூடிய அந்த எழுத்துல அந்த 3 எழுத்துக்கள் ஏ ஓ அவ் என்று சொல்லக்கூடிய அந்த 3 உயிர் எழுத்துக்கள் தற்கால வழக்கின் அடிப்படையில் வருவதில்லை என்றதை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கம்மா. ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், சில கேள்விகளை பயிற்சி செய்து பார்ப்போம். ஓகேங்களா, பனை கூட்டல் ஓலை. ஓகேங்களா, நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், பனை கூட்டல் ஓலை. ஒரே நிமிஷமா, பனை கூட்டல் ஓலை அப்படின்னு எடுத்துக்குமே, உங்களுக்கு என்ன தெரியும், நிலைமொழியுடைய இறுதி எழுத்து உயிர்மை எழுத்தா வரக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ண போறீங்க, பிரிச்சுக்க போறீங்க. ஓகேங்களா, நை என்பது இன்னு கூட்டல் ஐ என்று பிரியும். பாருங்க, பா இன்னு கூட்டல் ஐ, ஓகேங்களா, கூட்டல் ஓலை அப்படின்னு வந்திருக்கு. அப்போ நிலைமொழியுடைய இறுதியில் இருக்கக்கூடியது யாரு, ஐ என்ற உயிர் எழுத்து. ஐ என்ற உயிர் எழுத்து யாரை கூப்பிடும், வகர உடம்படுமையை கூப்பிடுமா, இல்ல, ஐ என்ற உயிர் எழுத்தானது எகர உடம்புடுமைய வா நம்ம இணையலாம் அப்படின்ட்டு கூப்பிடும். அப்ப பாருங்க, பனை கூட்டல் எகர உடம்புடுமை கூட்டல் ஓலை என்று வருமா. அப்போ இழு கூட்டல் யோ என்ன வரும், யோ என்று புணர்ந்து பனையோலை பனையோலை என்று சேரும் அம்மா. ஓகேவா, அப்புறம் பாருங்க, தே கூட்டல் இலை. ஓகேங்களா, தே கூட்டல் இலை. தேவை என்ன பண்ண பிரிக்க போறீங்க. தே என்பது எப்படி பிரியும், இத்து கூட்டல் ஏ என்று தே பிரியும். ஓகேங்களா, அப்ப பாருங்க, தே கூட்டல் இலை என்று பிரியும் பொழுது அப்ப இந்த இடத்துல யார் இருக்கு, ஏ இருக்கா. ஏ என்ற உயிர் எழுத்து என்ன பண்ணும், அது எகரத்தையும் வான்னு சொல்லும், பகரத்தையும் வான்னு சொல்லும். ரெண்டு பேருமே என்ன பண்ண ஒத்துக்கும். யார் அந்த மெய்யை இணைத்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அந்த ஏ என்ற உயிர் எழுத்து சொல்லிற்கு அழுத்தம் தரக்கூடிய அந்த ஏ என்ற எழுத்து யார் கூப்பிட்டாலும் அந்த ரெண்டு மெய்யுமா கூப்பிட்டாலும் என்ன பண்ணும், அணைத்து கொள்ளக்கூடிய அதுக்கு ஒரு பண்பு இருக்கு. ஆனா எந்த பொருளின் அடிப்படையில செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துப்போம். தே கூட்டல் இலை. ஓகேங்களா, தே இலை அப்படின்னு தான் போறோம். அப்போ தே இலைன்னு வரும்போது எகர உடம்புடுமை வந்தா என்ன பண்ணிருக்கோம், பொருள் கரெக்டா இருக்கும். அப்ப பாருங்க, தே கூட்டல் எகர உடம்புடுமை கூட்டல் இலை. புரியுதுங்களாமா. அப்ப பாருங்க, இ கூட்டல் ஈ என்று புணருமா. அப்ப என்ன வரும், தேயிலை என்று புணரும். புரியுதுங்களாமா, தேயிலை என்று புரியும். அதுக்கப்புறம் பாருங்க, சே கூட்டல் இழை. சே கூட்டல் இழை. சே என்பது எப்படி பிரியும், இச்சு கூட்டல் ஏ. இச்சு கூட்டல் ஏ, சே என்று வருமா. இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, ஏ வந்திருக்கு. ஏ வந்தா என்ன ஆகும், ரெண்டு பேரும் அணைத்துக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல சே கூட்டல் ஏ, சே இழை. சே அந்த இடத்துல இந்த இடத்துல என்ன வருது, எகர உடம்புடுமை வந்தா கரெக்டான பொருள் வருது. அப்ப பாருங்க, சே கூட்டல் எகர உடம்புடுமை கூட்டல் இழை. ஓகேங்களா, அப்போ இழு கூட்டல் ஈ என்றது சேழ்வியை. சேழ்வியை அப்படி சேழ்வியை அப்படின்னா என்ன பொருள்னா, ஒரு பெண் ஆடை அணிகள் அணிந்து நிற்கிறதா சேழ்வியை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, திரு கூட்டல் உருவம். என்னது, திரு கூட்டல் உருவம். ஓகேங்களா, இந்த இடத்துல பாருங்க, தீ என்பது நிற்கும். நிலைமொழி இருக்கக்கூடிய அந்த ரு என்பது உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்துக்கு என்ன பண்பு இல்ல, உணர்ச்சியில பண்பு கிடையாது. அப்ப அதை பிரிக்கணும். இரு கூட்டல் ஊ, திரு. இரு கூட்டல் ஊ என்று பிரியுமா, பிரியும். அதுக்கப்புறம் பாருங்க, உருவம் அப்படின்னு வச்சுங்க. இப்போ நிலைமொழியான் இருக்கக்கூடிய ஊ யாரை கூப்பிடும், வகர உடம்புடுமையை தான் கூப்பிடும். அப்ப பாருங்க, இந்த இடத்துல வகர உடம்புடுமை வரும்போது திரு கூட்டல் வகர உடம்புடுமை கூட்டல் உருவம் என்று வருமம்மா. பாருங்க, இவ்வு கூட்டல் ஊ என்னவா வரும், ஊ என்று புணர்ந்து திருவுருவம். திருவுருவம் என்று வரும். அதுக்கப்புறம் பாருங்க, பா கூட்டல் இசை. பா கூட்டல் இசை அப்படி வரும்போது பா என்பது என்னது, இப்பு கூட்டல் ஆ, அதான் பா. ஓகேங்களா, இப்பு கூட்டல் ஆ பாவா. அப்போ பாருங்க, பா கூட்டல் இசை, பாவிசை. அப்போ ஆ யாரை கூப்பிடும், வகர உடம்புடுமையை கூப்பிடும். அப்போ பாருங்க, பா கூட்டல் வகர உடம்புடுமை கூட்டல் இசை. ஓகேங்களா, இவ்வு கூட்டல்
இ வி என்று சேர்ந்து பாவிசை பாவிசை என்று வருமா. ஓகேங்களா. வெளி கூட்டல் உலகு. ஓகேங்களா. வெளி அப்படின்னு வரும்போது அந்த லி என்பது இல்லு கூட்டல் யார் எப்படி பிரியும், இல்லு கூட்டல் ஈ என்று பிரியும். இல்லு கூட்டல் ஈ தானே பிரியும். அப்போ ஈ என்பது யாரை கூப்பிடும், யாரை கூப்பிடும், ஈ என்பது எகர உடம்புடுமையை கூப்பிடும். ஓகேங்களா. உங்களுக்கு மைண்டில் வருதான்னு பாருங்க. ஈ என்பது யாரை கூப்பிடும், எகர உடம்புடுமையை கூப்பிடும். அப்போது வெளி கூட்டல் எகர உடம்புடுமையை கூட்டல் உலகு அப்படின்னு வரும்போது ஈ கூட்டல் ஊ அப்படின்னு பிரிஞ்சு வெளி உலகு என்று திரியும் அம்மா. அதுக்கப்புறம் பாருங்க திரு கூட்டல் அடி. என்னது, திரு கூட்டல் அடி. அதே தான். ஓகேங்களா. திரு என்பது எப்படி பிரியும், இரு கூட்டல் ஊ. அதுக்கப்புறம் என்ன சொல்லி இருக்கு, அடி என்ற ஒரு சொல் இருக்கு. ஓகேங்களா. அதே தான். இந்த ஊ என்ற சொல்லி யாரை அழைச்சிக்கும், பகர உடம்புடுமையை கூப்பிட்டுக்கும். ஓகேங்களா. அப்போ திரு கூட்டல் பகர உடம்புடுமை கூட்டல் அடி. ஓகேங்களா. இவ்வு கூட்டலா வா. அப்போ திருவடி. திருவடியம்மா புரியுதான்னு பாருங்கம்மா. திருவடி என்று புணருமா. அதுக்கப்புறம் பாருங்க பூ கூட்டல் அரும்பு. என்னது, பூ கூட்டல் அரும்பு. பூ என்பது எந்த எழுத்துல சேர்க்க. ஓகேங்களா. இப்பு கூட்டல் ஊ. ஓகேங்களா. இப்பு கூட்டல் ஊ பூ. ஓகேங்களா. அப்ப பாருங்க அரும்பு. நிலைமூடினுடைய இறுதியிலையும் உயிரெழுத்து, வறுமையின் முதலையும் உயிரெழுத்து. இந்த இடத்துல இருக்கக்கூடிய உயிரெழுத்து என்ன உயிரெழுத்து, ஊ என்ற உயிரெழுத்து. ஊ என்ற உயிரெழுத்து யாரை கூப்பிட்டுக்கும், பகர உடம்புடுமையை கூப்பிடும். யாரை கூப்பிட்டுக்கும், பகர உடம்புடுமையை கூப்பிடும். அப்போ பூ கூட்டல் இவ்வு கூட்டல் ஓகேங்களா அரும்பு என்று புணரும். அப்ப இவ்வு கூட்டலா என்ன வரும், வா என்று புணர்ந்து பூவரும்பு. பூவரும்பு என்று தெரியும். அதுக்கப்புறம் பாருங்க தே கூட்டல் ஆரம். ஓகேங்களா. தே இத்து கூட்டல் ஏ என்று புணருமா. அதுக்கப்புறம் பாருங்க ஆரம். ஓகேங்களா. ஏ என்பது யாரை கூப்பிட்டுக்கும், பகரத்தையும் எடுத்துக்கும், எகர உடம்புடுமையும் கூப்பிடும். அப்போ தே கூட்டல் ஆரம் தேவாரம். தேவாரம் அப்படின்னு வரும்போது பகர உடம்புடுமை வந்து நல்லா இருக்கும். அப்போ பாருங்களேன் தே கூட்டல் இவ்வு கூட்டல் ஆரம். பகர உடம்புடுமை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவாவோட சேர்ந்து வா என்று புணர்ந்து தேவாரம். தேவாரம் என்று சேருமம்மா. ஓகேங்களா. அப்புறம் பாருங்க திருக்கூட்டல் உருவம் தான் பார்த்தோம். ஓகேங்களா. திருவருட்பா பார்ப்பலாமா. திரு எப்படி பிரியும், திரு என்பது இரு கூட்டல் ஊ என்று பிணரும். ஓகேங்களா. ஊ வந்தால் யாரை கூப்பிட்டுக்கும், பகர உடம்புமையை கூப்பிட்டுப்போம். ஓகேங்களா. திருவருட்பா அப்படின்னு வரும்போது அப்போ இந்த இடத்துல பாருங்க திரு கூட்டல் பகர உடம்புடுமை கூட்டல் அருட்பா. அருட்பா இவ்வு கூட்டலா என்ன வரும், பா என்று வரும். பா வந்தால் என்ன வரும், திருவருட்பா. திருவருட்பா என்று புணருமா. ஓகேங்களா. இதில் நம்மளுடைய பயிற்சி செய்து பார்த்தோமா. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் இந்த பயிற்சி நாட்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குல்ல, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஓகேங்களா. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள். ஓகேங்களா. விளையாடி பாருங்கள், உங்களுக்கு சொன்னால் கரெக்டாக இருக்குமா. ஓகேங்களா. இதை நீங்கள் பயிற்சி செய்து பார்த்தீங்கன்னா போதுமான ஒன்று. ஓகேங்களா. அப்போ என்ன சொன்னன்றதை மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோமா. உடம்புடுமை அப்படின்னா என்னன்னா, நிலைமுடி நீரும் வருமொபியின் முதலும் உயிர் எழுத்துக்கள் நிற்குமாயின் அந்த உயிர் எழுத்துக்களை ஒன்றிணைப்பதற்காக, அந்த உயிர் எழுத்துக்களை உடன்படுத்துவதற்காக, அந்த உயிர் எழுத்துக்களை சேர்ப்பதற்காக ஒரு உடல் என்ற ஒரு மெய் எழுத்து தேவைப்படுகிறது. அதற்காக எகர உடம்புடுமையும் பகர உடம்புடுமையும் தோன்றும். எப்படி தோன்றும்னா, நிலைமொழியின் இறுதியில இ இ ஐ என்ற 3 எழுத்துக்கள் நிற்குமாயின் எகர உடம்புடுமையும், ஓகேங்களா, நிலைமொழியின் ஈட்டில் ஆ ஆ உ உ ஏ ஓ ஓ ஔ என்ற 8 உயிரெழுத்துக்கள் நிற்குமாயின், ஓகேங்களா, வருமுவின் 12 உயிரெழுத்துக்கள் தொடங்குமாயின் அந்த இடத்துல பகர உடம்புடுமையை தோன்றும். நிலைமொழியின் ஈற்றில் ஏ என்ற சொல்லிற்கு அழுத்தம் தரக்கூடிய வினா எழுத்து நிற்குமாயின் அந்த இடத்துல
ஓகேங்களா எகர உடம்புடுமையும் வகர உடம்புடுமையும் தோன்றுமம்மா. ஓகேங்களா இதுதான் உடம்புடுமை புணர்ச்சி என்று சொல்லுவார்கள். நம்ம என்ன பண்ண தற்கால வழக்கில் 3 எழுத்துக்கள் நிலைமொழி ஈரில் வருவதில்லை அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பயிற்சி வினாக்கள் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம கடந்து போயிடும். ஓகேங்களா குறிப்பேடு. நெக்ஸ்ட் குறிப்பேடுனா என்னங்க ஐயா? குறிப்பேடு என்பது நிலைமொழியின் இறுதியில் உயிரீராக இருந்தும் குற்றியல் உகரமாக இருப்பின் இவ்விதி பொருந்தாது. என்னது 3 நேரம் சொன்னீங்க? நிலைமொழி இறுதியில் உயிரெழுத்தும் வருமொழியுடைய முதல்ல உயிரெழுத்து இருந்தால் நீங்கள் வந்து உடம்புடுமையை பயன்படுத்தலாம். எகர உடம்புடுமையும் வகர உடம்புடுமையும் சொல்லிட்டு இப்போ என்னங்க ஐயா நிலைமொழி இறுதியில் வந்து உயிரீராக இருந்தால் கூட பரவாயில்ல, அது குற்றியல் உகர எழுத்தாக இருந்தால், அந்த உயிரானது குற்றியல் உகர எழுத்தாக இருந்தால் இவ்விதி பயன்படாதுன்றீங்க. ஆமாங்கம்மா குற்றியல் உகர இந்த குற்றியல் உகர எழுத்து இருந்தால் இவ்விதி பயன்படாது. சரி குற்றியல் உகரம்னா என்ன ஐயா? இப்போ டவுட் வருது இல்லைங்களா? சரி ஓகேங்க ஐயா நிலைமொழி இறுதி வந்து உயிரெழுத்து வருமொழியின் முதல்ல உயிரெழுத்து இரண்டும் இருந்தால் உடம்புடுமை பயன்படுதுன்னு சொன்னீங்க. ஆனால் ஒரே ஒரு விதிவிலக்கு என்னன்னா அந்த நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய குற்றியல் உகர எழுத்து இருந்தால், குற்றியல் உகர உயிர்மை இருந்தால் இந்த விதி பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க ஐயா. சரி குற்றியல் உகரம்னா என்ன ஐயா? குற்றியல் உகர எழுத்துனா என்ன ஐயானா வல்லினத்தின் மேல் ஏறிய உகரம் குற்றியல் உகரம். என்ன பண்ணும்? வல்லினம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா புணர்ச்சியினுடைய அடிப்படை விதியில நான் நடத்தியிருக்கேன். ஓகேங்களா மெய் வந்து 3 வகைப்படும். வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று சொல்லக்கூடிய 3 எழுத நடத்தியிருக்கேன். அதில் ஒன்று தான் என்னது வல்லினம். என்ன அப்படின்றது பார்ப்போமா? வல்லினம். வல்லினம்னா சொல்லுங்க, நீங்க மனசுல சொல்லி பாருங்க. வல்லினத்துக்குலாம் எது? கசட, கசட, தப்பற, கசட தப்பற தான் வல்லினம். வல்லினத்தின் மேல் ஏறிய உகரம், வல்லினத்தின் மேல் ஏறிய உகரம் குற்றியல் உகரம். புரியுதுங்களான்னு பாருங்க. இப்போ வல்லினத்தின் மேல ஒரு உகரம் ஏறிடுச்சு. அப்போ இக்கு கூட்டல் ஊ என்னது? ஊ. இச்சு கூட்டல் ஊ என்னது? சு. இட்டு கூட்டல் ஊ என்னது? டு. இத்து கூட்டல் ஊ என்னது? து. இப்பு கூட்டல் ஊ என்னது? பூ. இரு கூட்டல் ஊ என்னது? ரு என்று சொல்லக்கூடிய இந்த 6 எழுத்துக்களும் தாமா குற்றியல் உகர எழுத்துக்கள் என்று சொல்லுவார்கள்மா. இந்த 6 எழுத்துக்கள் நிலைமொழியின் இறுதியில் வருமாயின், வருமொழியின் முதலில் உயிர் எழுத்து தொடங்குமாயின் நீங்க சொன்ன உடம்புடுமை என்று சொன்ன ஒரு விதியானது பொருந்தாதுமா. ஓகேங்களா இப்போ நம்ம என்ன புணர்ச்சி பார்க்க போறோம்? குற்றியல் உகர புணர்ச்சி பார்க்க போறோம். இந்த குற்றியல் உகரமும் 6 வகைப்படும். ஓகேங்களா 6 எழுத்து இருக்குங்களா, அது மாதிரி 6 வகைப்படும். என்னன்னா ஒரு சொல் இருக்கு, ஒரு நிலைமொழி சொல் இருக்கு. அந்த நிலைமொழிய சொல்லுல இறுதியில இந்த குசுடு துபுரு, ஓகேங்களா இந்த குசுடு துபுரு என்று சொல்லக்கூடிய இந்த 6 எழுத்துக்கள் வருமாயின், ஓகேங்களா அதற்கு முன்னே இருக்கக்கூடிய எழுத்தை வச்சு, ஓகேங்களா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை வச்சு 6ஆ சொல்லுவாங்க. என்னன்னா இந்த 6 அதுக்கு முன்னாடி நெடில் எழுத்து இருந்தால் அது நெடில் தொடர் குற்றியல் உகரம். அதற்கு முன்னே உயிர் எழுத்து இருந்தால் அது உயிர் தொடர் குற்றியல் உகரம். அதற்கு முன்னே வந்து ஆயுத எழுத்து இருந்தால் அது ஆயுத தொடர் குற்றியல் உகரம். அதற்கு முன்னே ஓகேங்களா வல்லின எழுத்து இருந்தால் வல்லின தொடர் குற்றியல் உகரம். அதற்கு முன்னே மெல்லின எழுத்து இருந்தால் அது மெல்லின தொடர் குற்றியல் உகரம். அதற்கு முன்னே இடையின எழுத்து இருந்தால் இடையின தொடர் குற்றியல் உகரம். ஓகேங்களா அப்போ நிலைமொழியின் இறுதியில் இருக்கக்கூடிய குசுடுதுபுரு என்ற எழுத்தானது அதற்கு முன்னே எந்த எழுத்து இடம் பெற்றுள்ளதோ அந்த எழுத்தை அடிப்படையாக கொண்டு, ஓகேங்களா நெடில் தொடர் குற்றியல் உகரம், உயிர் தொடர் குற்றியல் உகரம், ஓகேங்களா ஆயுத தொடர் குற்றியல் உகரம், வன் தொடர் குற்றியல் உகரம், மென் தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம் என்று 6 வகையாக பிரிப்பேன். ஓகேங்களா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம் 2 எழுத்துக்களை மட்டுமே பெற்று வரும் அப்படின்னா மாதிரி அதுக்குள்ள சின்ன சின்ன விதிகள் இருக்கு. அதை நம்ம குற்றியல் உகரம் வந்து பார்க்கும்போது தெளிவாக பார்ப்போம். இந்த இடத்துல மட்டும் இது மட்டும் உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ இது குற்றியல் உகர புணர்ச்சிக்கு வந்துடும். ஓகேங்களா அதில் ஃபர்ஸ்ட் விதி என்னன்னா உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். உயிர்வரின் உட்குரல் என்ன பண்ணும்? மெய்யை விட்டு ஓடும். என்ன ஏன் சொல்றீங்க அப்படின்னா அதே தான் நான் என்ன சொல்லிட்டேன், நிலைமொழியுடைய ஈறு குசுடு துபுரு அப்படின்னு ஒரு உயிர்மெய் எழுத்து வந்துருச்சுன்னா என்ன விதி பயன்படுத்த முடியாது? உடம்புடுமை விதி பயன்படுத்த முடியாது. இந்த இடத்துல அதே தான் நிலைமொழி ஈரை பார்க்குறீங்க, குசுடு துபுரு அந்த ஒரு எழுத்து வந்துருச்சு. ஓகேங்களா ஆனால் வருமொழி எதில் ஆரம்பிச்சிருக்கு? உயிர் எழுத்துல தான் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே இந்த எழுத்தை பிரிச்சாலும் என்ன வரும்? இக்கு என்பது இக்கு கூட்டல் ஊ, இத்து கூட்டல் ஊ, இச்சு கூட்டல் ஊ என்றுதான் பிரியும். பார்த்தீங்களா நிலைமொழி ஈரிலும் ஊ என்ற உயிர் எழுத்து வந்திருக்கு, வருமொழி முதலையும் உயிர் எழுத்து இருக்கு. அப்போ இந்த இடத்துல உடம்புடுமையை பயன்படுத்தலாம்ல, ஏன் பயன்படுத்த முடியாது? ஏன்னா நான் முதல்லயே குறிப்பேட்டில் சொல்லிட்டேன். என்னன்ட்டு குற்றியல் உகர எழுத்து வருமாயின் அந்த இடத்துல உடம்புடுமையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க அந்த இக்கு கூட்டல் ஊ, இந்த உகரம் இருக்கு இல்லைங்களா, இந்த உகரம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த உயிர் எழுத்தை பார்த்து பயந்து ஓடிடும். ஓகேங்களா பயந்து ஓடிடும். அதான்
உயிர்வரின். உயிர்வரின் என்பது வருமொழியின் முதலில் நிற்கக்கூடிய அந்த உயிரியத்தை பார்த்து உட்குறள். உட்குறள் என்பது என்னது? அந்த நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய அந்த உட்குறள் அதனுடைய மெய்யை விட்டுட்டு ஓடிடும். ஓகேங்களா? அதுதான் உயிர்வரின் உட்குறள் மெய்விட்டு ஓடும் என்னும் விதி தான் ஃபர்ஸ்ட் வந்து குற்றியல் உற புணர்ச்சியுடைய முதல் விதியாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ உயிர்வரின் உட்குறள் மெய்விட்டு ஓடுனா என்னது? நிலைமொழி ஈறுல குசுடுதுபரு அமைந்து வருமொழியின் முதலில் உயிர் எழுத்து அமையுமாயின். ஓகேங்களா? உயிர் எழுத்து அமையுமாயின் அந்த குசுடுதுபுரிவில் உள்ள உகரம், அந்த உகரமானது அந்த மெய்யை விட்டுட்டு என்ன பண்ணும்? ஓடிடும். யாரை பார்த்து பயந்து ஓடும்? நிலைமொழி இருக்கக்கூடிய அந்த உயிர் வரை பார்த்து, அந்த உயிர் எழுத்தை பார்த்து. அப்போ இது இப்படி ஓடிடுச்சுன்னா எப்படி புணருதுன்னு பார்ப்போமா? இப்போ வாங்க. சங்கு கூட்டல் ஊதினான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? என்னங்க ஐயா சங்கு ஊதுறதை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னாதீங்க, சும்மா ஒரு எடுத்துக்காட்டு தான். ஓகே? அதுக்கப்புறம் பாருங்க, சங்கு கூட்டல் ஊதினான். இப்போ பாருங்க, இதை பிரிக்கிறீங்க. நிலைமொழி நம்மளுக்கு என்ன ஒரு புணர்ச்சி விதிப்பது ஃபர்ஸ்ட் விஷயம் நான் வச்சுனோம். நிலைமொழியும் வருமொழியும் மட்டும்தான் புணரப்போகுது. எதுக்கு ரெண்டே பேருக்கு தான் போட்டியே. யார் 2 பேருக்கு? ஒன்று நிலைமொழிக்கும், இன்னொன்று வருமொழிக்கு தான் போட்டியே. அப்போ வருமொழி பார்க்குறீங்க, உயிரியத்தில் இருக்க பிரச்சனை இல்லை. நிலைமொழியை பார்க்குறீங்க, என்ன இருக்கு? ஒரு உயிர்மை எழுத்து இருக்கு, அதை பிரிக்க போறீங்க. இக்கு கூட்டல் ஊ என்று பிரியும். ஓகேங்களா? என்ன விதி? உயிர்வரின் உட்குறள் பாருங்க, நிலைமொழி இறுதியில குசுடுதுபுர் வந்து பாருங்க, அது விதி கீழே பாருங்க. நிலைமொழி உயிர் குசுடுதுபுர் வந்து வருமொழி 12 உயிரெழுத்துக்களால் தொடங்குமாயின், வருமொழி 12 உயிரெழுத்துக்களால் தொடங்குமாயின் இந்த விதியை பயன்படுத்தும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, அதே மாதிரி பிரிக்கிறீங்க. இக்கு கூட்டல் ஊ, இந்த உயிரெழுத்தை பார்த்து இந்த உகரம் என்ன பண்ணுது? இந்த மெய்யை விட்டு ஓடிடுது. ஓடிடுதா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? இந்த இடத்துல எழுதலாமா? ஒரே நிமிஷமா இதெல்லாம் வச்சுறேன். ஓகேங்களா? ஒரே நிமிஷம் தகவச்சிக்கலாமா? ஓகே, போதுமான இடம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, என்ன வந்துச்சு? இந்த உயிரை பார்த்து அந்த உட்குறள் என்ன பண்ணுச்சு? பயந்து ஓடிடுச்சு. அப்போ என்ன நிற்கும்? ச இங்கு இக்கு நிற்கும். இக்கு மட்டும் நிற்குமா? அந்த உட்குறள் ஊ போயிடுச்சு, மீதி ஊதினான் அப்படின்ற சொல் இருக்குது. ஊதினான் அப்படி. இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இக்கு ஊ ஒன்னாயி கூ என்று சேர்ந்து சங்கூதினான், சங்கூதினான் என்று புணர்ந்ததம்மா. ஓகேங்களா? புரியுதுங்களா? இரண்டாவது பார்ப்போமா என்னன்னு? அதே மாதிரி பந்து கூட்டல் ஆடினான். நிலைமொழி ஈரில் பார்க்குறீங்க, குசுடுதுபுரு என்ற சொல் வந்திருக்கு. வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்திருக்கு. இந்த குசுடுதுபுரு வந்து அதுக்கு முன்னாடி வந்து உயிரெழுத்து வந்து என்ன பண்ணும்? அந்த உகரமானது அந்த மெய்யை விட்டு ஓடிடும். அப்போ இந்த இத்து கூட்டல் ஊல இருந்து ஊ போயிட்டா இத்து கூட்டலா என்ன வரும்? தா, பந்தாடினான். ஓகேங்களா? மாசு கூட்டல் அற்றார். ஓகேங்களா? இச்சு கூட்டல் ஊ. கரெக்டா? இச்சு கூட்டல் ஊ, அந்த இந்த உயிரை பார்த்தீங்கன்னா ஓடும், அந்த உட்குறள் பகுந்து ஓடிடும். அப்போ மாச் கூட்டல் அற்றார் அப்படின்னு வருமா? இந்த இச்சு கூட்டல் ஆ என்ன வரும்? சா அப்படின்னு புணர்ந்து மாசற்றார் என்று புணருமாம்மா. ரொம்ப எளிமையான விதி தான். ஓகேங்களா? உயிர்வரின் உட்குறள் மெய்விட்டு ஓடும் அப்படின்னாலே உங்கள் மைண்டுக்குள்ள ஞாபகம் வந்துடும். என்ன ஞாபகம் வந்துடும்? நிலைமொழி நீரில் குசுடுதுபுரி என்ற 6 எழுத்துக்கள் நிற்கும். வருமொழியின் முதல்ல உயிர் எழுத்துக்கள் 12 வச்சு அந்த சொல் ஸ்டார்ட் ஆகும். அந்த நிலைமொழி இருக்கக்கூடிய குசுடுதுபுரியில் இருக்கக்கூடிய உகரமானது அந்த மெய்யை விட்டு ஓடிடும். அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த மெய்யானது வருமொழியின் முதலில் உள்ள உயிருடன் சேர்ந்து புணரும். இதான் உயிர்வரின் உட்குறள் மெய்விட்டு ஓடும் என்ற புணர்ச்சி. ஓகேங்களா? இந்த கேள்வி இருக்கீங்களா? இந்த பயிற்சி வினா யாருக்கு வசனம்? உங்களுக்கு உரியது உண்டு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, ட்ரை பண்ணி பாருங்க. தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, யாரும் பிடிஎஃப் அப்படின்னு கேட்காதீங்க. ஓகேங்களா? பிடிஎஃப் தேவையில்லை. உங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறேன். ஒரு கடலுக்குள்ளே இறங்கி என்ன கற்றுக் கொடுக்குறேன்? மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறேன். இந்த மீனே உங்களுக்கு கேள்வித்தாள் இடம் பெறுமானா? இடம் பெறாது. ஓகேங்களா? கண்டிப்பாக வேறொரு கேள்வி தான் இடம் பெற போகுது. ஓகேங்களா? நீங்கள் என்னன்ட்டு மட்டும் புரிஞ்சிக்க மட்டும் போகிறீங்க. என்ன அந்த வித்தை, எப்படி மீன் இப்படி வந்து ஒரு தூண்டில் எடுக்கிறாங்க, எப்படி வந்து அந்த முள்ளில் வந்து எண்ணெய் கோக்குறாங்க, எப்படி வீசுறாங்க, எவ்வளோ ஆழத்தில் போகுது அப்படின்ற மாதிரி மீன் பிடிக்கக்கூடிய ஒரு மெத்தடு தான்
கற்றுக் கொடுக்குறேனே கண்டியே அந்த மீனையே பிடிச்சி உங்களுக்கு நான் கொடுக்கல. ஓகேங்களா? ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறீங்க, ஒர்க் அவுட் பண்ணி மட்டும் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களாம்மா? ஓகேங்களா? 2வது விதி போலாமா? இந்த விதி எதில் வருது அப்படின்னு கூட கேட்கலாம். எதில் விதி? உயிர்வரின் புட்கள் மேய்விட்டு ஓடும் என்னும் விதி எந்த புணர்ச்சியின் அடிப்படையில் வருகிறது அப்படின்னு ஆப்ஷன் லைனாக வச்சு என்ன பண்ணோம், குற்றியல் உர புணர்ச்சியில் வருது. ஓகேங்களா? இதே குற்றியல் உர புணர்ச்சியில் 2வது விதி, நெடிலோடு உயிர் தொடர் குற்றியல் உரங்களுள் டரடர உற்று இரட்டும் வேற்றுமை மிகவே என்று சொல்லியிருக்கிறார். ஏங்க சார் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நன்னூலார் சொன்னதையே சொல்கிறீங்க, அது கீழே உள்ள எக்ஸ்பிளேஷன் தனியாக என்ன பண்ணிருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். நிலைமொழியில் குசுடுதுபுர் அமையும், வருமொழியில் 12 உயிர்த்துக்கள் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்க, நான் நிலைமொழி ஈரில் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியலுங்குறங்கள் மட்டும் அமைந்து, ஓகேங்களா, ஈற்றில் அதனுடைய ஈறு திரும்ப என்னது டகர ரகர, ஓகேங்களா, டகர வரிசை ரகர வரிசையில் சொற்கள் ஆரம்பிக்குமானால் வருமொழி எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அந்த ஒற்று என்ன பண்ணும், இரட்டிக்கும். அந்த ஒற்று இரட்டிக்கும். ஐயா ஒன்றுமே புரியலையே, புரியாது. இப்போ தெளிவாக சொல்கிறேன் பாருங்களேன். உங்களுக்கு இந்த குற்றியல் உரம் 6 வகைப்படும் அப்படின்னு சொன்னா, ஓகேங்களா, என்னென்ன வகை 6 வகைப்படும் அப்படின்னு வரும்போது, ஒரே நிமிஷமா, ஓகே, என்னென்ன 6 வகைப்படும்போது நெடில் தொடர், உயிர் தொடர், ஆயுத தொடர் அப்படின்னு மொத்தம் 6 வகை சொன்னேன். அதில் உயிர் தொடர், ஓகேங்களா, உயிர் தொடர் நெடில் தொடர் இந்த 2 குற்றியல் உர சொற்களில் மட்டும், இந்த 2 குற்றியல் உர சொற்களில் மட்டும் அதனுடைய கடைசி எழுத்து டகர எழுத்து ரகர எழுத்தாக அமையுமானால் அந்த ஒற்று இரட்டித்து மிகும். இதான் விதி. நீ கேட்கலாம், ஐயா 6 குற்றியல் உர வகைகள் சொன்னீங்க, அதில் 2த்துல மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டகர டகர எழுத்து லாஸ்ட்டாக வந்தால் இரட்டிக்குன்னு சொல்கிறீங்க, மீதி குற்றியல் உரம் தான் ஏன் ஒற்று இரட்டிக்காதா ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீதி குற்றியல் உரங்கள் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஒற்றை தன் பக்கத்தில் வச்சுருக்கோம். எப்படிங்க ஐயானா பாருங்களேன், நான் என்ன சொன்னேன், வருமொழியுடைய முதல்ல, நிலைமொழியுடைய முதல்ல லாஸ்ட்டாக குசுடுதுபுர் அமைந்திருக்கும் 6 எழுத்துக்கள். அதற்கு முன்னா இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை வச்சு தான் அது என்ன குற்றியல் உரன்றதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு வல்லின தொடர் குற்றியல் உரம் வச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணும், கசட்ட தப்பரன்னு ஒரு மெய் எழுத்து வச்சுட்டு இருக்கும். அப்போ அது வல்லின தொடர் ஏன்னா அந்த இடத்துல மெய் இருக்கும். அதே ஒரு மெல்லின்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்க, ஞமன என்ற ஒரு மெய் எழுத்து தனக்குள்ள வச்சிருக்கும். இடையின தொடர்னா எரள வவள என்ற ஒரு மெய் பக்கத்தில் வச்சுட்டு இருக்கும். அதே மாதிரி ஆகுது தொடர்னா அக்கு என்ற ஒரு ஆகுது எழுத்து தனக்கு பக்கத்தில் வச்சுட்டு இருக்கும். அதனால ஏற்கனவே அந்த பக்கத்தில் ஒரு ஆகுது எழுத்து இருக்கும். அப்போ அது பக்கத்தில் ஒரு ஆகுது எழுத்து இல்லாத தொடர் இது 2 தான். ஒன்று நெடில் தொடர், இன்னொன்று உயிர் தொடர். அதனால தான் இந்த நெடில் தொடர் மற்றும் உயிர் தொடர் குற்றியல் உரங்களுள், ஓகேங்களா, அந்த தொடர்லையும் கடைசி எழுத்து என்ன வரணும், ட அல்லது ர என்ற அந்த 2 வர்க்கங்களோட அந்த வர்க்கங்களுடைய எழுத்து இடம் பெறுச்சுன்னா அந்த ஒற்று இரட்டிக்கும் ஐயா. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ நான் சொன்னது கரெக்டாக இருக்கான்னு பாருங்க, காடு, கோடு, ஆறு, கிணறு, வயிறு, பகடு, கோடு, ஆறு, இதெல்லாம் என்னங்க ஐயா, இதெல்லாம் என்ன நிலைமொழி ஈறு என்ன வந்திருக்கு, குசுடுதுபுர். ஓகேங்களா? குசுடுதுபுர்ன்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? அப்போ குசுடுதுபுர் இடம்பெற்றதுனால இது என்ன குற்றியல் உர சொல்லு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனுடைய பக்கத்து சொல்ல பார்த்து தான் முடிவு பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். அதனுடைய பக்கத்து சொல்ல பாருங்க, என்ன சொல்லு, நெடில் எழுத்து இருக்கு. அப்போ இது நெடில் தொடர் குற்றியல் உரம். புரியுதா? சரி, அது பக்கத்தில் இது பக்கத்தில் பாருங்க, அதே நெடில் தொடர் தான் இருக்கு. அப்போ இது நெடில் தொடர் குற்றியல் உரம். இது பக்கத்தில் பாருங்க, அதே நெடில் தொடர் குற்றியல் உரம், நெடில் தொடர் குற்றியல் உரம். இது பக்கத்தில் பாருங்க, என்ன எழுத்துக்கள் இருக்கு, 2 எழுத்துக்கள் இருந்தால் அது நெடில் தொடர் குற்றியல் உரம். 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் இருந்தால் உயிர் தொடர் குற்றியல் உரம். உயிர் எழுத்துக்கள் இருக்கு. அப்போ இது உயிர் தொடர் குற்றியல் உரம். ஓகேங்களா? இது பக்கத்தில் பாருங்க, அதே உயிர் தொடர் குற்றியல் உரம். ஓகேங்களா? பகடு உயிர் தொடர் குற்றியல் உரம். ஓகேங்களா? கோடு நெடில் தொடர் குற்றியல் உரம். ஓகேங்களா? பாருங்களேன், அப்போ நான் சொன்னது கரெக்டாக இருக்கா? என்னன்னா அவருடைய முன்னாடி எழுத்து வச்சு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அப்போ எல்லா எழுத்துக்களுக்குமே இது ஒன்று நெடில் தொடர் குற்றியல் உரம் அல்லது உயிர் தொடர் குற்றியல், 2 குற்றியல் உர எழுத்துக்களாக தான் இருக்குது. அதே மாதிரி அதனுடைய கடைசி எழுத்து டகர வரிசையில் அல்லது ரகர வரிசையில் மட்டும் அமைஞ்சிருக்கு. அப்போ அதனுடைய ஒற்று என்ன ஆகும், இரட்டிக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஒற்று இரட்டிச்சிருமா? இப்போ பாருங்க, புணர்ச்சி விதி சொன்ன மாதிரி காடு, அப்போது கா அதனுடைய ஒற்று இறைச்சா காட்டு அப்படின்னு வருமா? இதனுடைய ஒற்று இறைச்சிதான் கோட்டு, கோட்டு என்று வருமா? இதனுடைய ஒற்று இறைங்க ஆற்று, ஆற்று என்று வருமா? இதனுடைய ஒற்று இறைங்க கிணற்று, கிணற்று என்று வருமா? இந்த இடத்துல பாருங்க வயிற்று, வயிற்று என்று வருமா? இது பாருங்க பகட்டு, பகட்டு என்ற சொல் வருமா? இதுக்கு பாருங்க கோட்டு, கோட்டு என்ற சொல் வருமா? இது பக்கத்தில் பாருங்க ஆற்று என்ற சொல் வருமா? ஒற்று இரட்டிடுச்சு.
ஓகேங்களா. நீங்கள் சொன்ன விதியை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், மேலே சொன்ன நன்னூலாருடைய 183வது அந்த நூற்பாவை நம்ம என்ன பண்ண அப்ளை பண்ணிட்டோம். ஓகேங்களா. அவர் சொன்ன மாதிரி நெடில் தொடர் குற்றியல் உரமாக பார்த்துட்டோம். நெடில் தொடர் குற்றியல் உரம், உயிர் தொடர் குற்றியல் உரம், 2 குற்றியல் உரம் தான் நிலைமொழி இருந்துச்சு. அதனுடைய இறுதி எழுத்தான டர என்ற வர்க்க எழுத்தாக இருந்துச்சு. ஒற்று இரட்டிக்குன்னு சொன்னார், நம்ம ஒற்று இரட்டிச்சிட்டோம். அப்படியே புணர்வு தான். காடு கூட்டல் கோழி, காட்டுக்கோழி. இப்போ டவுட் வரும் பாருங்க, ஏங்கய்யா ஒற்று இரட்டிச்சு அப்படியே சேர்த்தா காட்டுக்கோழி தானே வரணும், இன்னத்துக்கு இந்த இடத்துல இக்கு மிகுது சந்திப்பு முனைப்பு தான். ஓகேங்களா. வல்லின மிகு இடங்கள், வல்லின மிகு இடம் என்ன சொல்லுது, இயல்பீறு விதியிரு. ஓகேங்களா. இருக்கு முன் வருமொழி கசதாபையில் ஆரம்பிச்சா வல்லினம் மிகும். ஓகேங்களா. இந்த புணர்ச்சியின் அடிப்படையில், அது புணர்ச்சி கிடையாது, அது சந்திப்பினுடைய ஒற்று மிகுதல், அதாவது சந்திப்பிழை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியில் முதல் விதி அதான் இருக்கும். ஓகேங்களா. இயல்பீறு விதியிரு முன் கசதப வருமாயின் வல்லினம் மிகும். அப்போ பாருங்க, இந்த இடத்துல காடு, காடு என்பது எதனால் ஆனது, இட்டு கூட்டல் ஊ. ஓகேங்களா. நிலைமொழி இறுதியானது உயிரெழுத்தாக அமைந்து வருமொழியின் முதலானது கசதப என்னும் வரிசையில் ஆரம்பிக்குமானால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னது, வல்லினம் மிகும். இந்த கா வரிசையினுடைய இக்கு மிகும். அதனால காட்டுக்கோழி என்று எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்க, கோட்டு கூட்டல் உயிர், இந்த இடத்துல வல்லினம் மிகும் ஐயா, வல்லினம் மிகாது. ஏன், நிலைமொழியுடைய இருக்கக்கூடிய அந்த ஊ கசதப இருந்தால் தான் மிகும், கசதப இல்லை. அப்போ அப்படியே எழுதிடலாம் கோட்டுகீர். அதுக்கப்புறம் பாருங்க, ஆற்று கூட்டல் பாலம், இந்த இடத்துல கசதப ப வரிசை இருக்கு. ஓகேங்களா. ஆற்று இரு கூட்டல் ஊ, அந்த ஊ வரிசை இருக்கு. ஓகேங்களா. நிலைமொழி இரு உயிர் எழுத்தாகும், வருமொழி கசதாபையில் ஆரம்பிக்குமானால் வல்லினம் மிகும். ஆற்று பாலம் உணர்ந்தது அம்மா. அதுக்கப்புறம் பாருங்க, கிணற்று தவளை கசதாப சொல் தா வரிசை இருக்கு. அதே மாதிரி இரு கூட்டல் ஊ உயிர் எழுத்துல முடிஞ்சிருக்கு. அப்போ வல்லினம் மிகும். ஓகேங்களா. கிணற்று தவளை. ஓகேங்களா. பா வரிசையில் வல்லினம் மிகாது. அப்போ பாருங்க, வயிற்று வலி அப்படியே எழுதாச்சு. பகட்டு வாழ்க்கை. ஓகேங்களா. பகட்டு வாழ்க்கை அப்படியே புணரும். ஓகேங்களா. கோடு கூட்டல் அண்ணன் கோட்டண்ணன், கோட்டு கூட்டல் அண்ணன் கோட்டண்ணன். ஆற்று கூட்டல் கரை. ஓகேங்களா. என்னது, காவரிசை இரு கூட்டல் ஊ. ஓகேங்களா. என்னது, அந்த இடத்துல ஊ வரிசை நின்று காவரிசை ஆரம்பிக்கிறதுனால அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஓகேங்களா. இதனுடைய புணர்ச்சி, அதாவது இயல்பீறு விதியிரு முன் வருமொழி கசதாபவியில் ஆரம்பிக்குமானால் வல்லினம் மிகும் அப்படின்ற ஒரு விதியை கடைசியாக நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா. இந்த இடத்துல நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஓகேங்களா. மட்டும் புரியுதுங்களாமா. அப்போ பாருங்க, நெடில் தொடர் குற்றியல் உரம்னா என்ன, நெடிலோடு உயிர் தொடர் குற்றியல் உரங்களுள் டர ஒற்றிரட்டும் வேற்றுமை மிகவே. ஓகேங்களா. நன்னூலார் சொன்னதை நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஓகேங்களாமா. அதுக்கப்புறம் அடுத்த விதிக்கு போயிடுமா. இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பயிற்சி வினா என்ன பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க பார்த்துக்கலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் 3வது, மென்தொடர் மொழியுள் சில வேற்றுமையுள் தம்மின வன்தொடராக மண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, சில மெல்லின எழுத்துக்கள், ஓகேங்களா, மெல்லின எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்களாக மாறும். நான் வழி தெளிவாரத்தில் சொன்னா பாருங்களா, சில இடத்துல மெல்லின எழுத்தானது வல்லின எழுத்தாக மாறும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போதான் அந்த விதியை பயன்படுத்த போறோம். எனது மெல்லின எழுத்துக்கள் எது எது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல எழுதலாமா, இந்த இடத்துல கீழே சிம்பிளா எழுதிப்போம். ஓகேங்களா. மெல்லின எழுத்து, மெல்லினம் வல்லினம் என்று 2 எழுத்துக்கள் இருக்கு. மெல்லின எழுத்துல நமன என்று சொல்லக்கூடிய 6 மெல்லின எழுத்துக்கள். கசட தப்பற என்று சொல்லக்கூடிய 6 எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்கள். அப்படின்னா மெல்லினம் வல்லினமாக மாறும் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேற்றுமை எழுந்து தம்மின வன்றோ அப்படின்னு சொல்லியிருக்கா. ஓகேங்களா. நன்னூறா சொல்லியிருக்கா. பாருங்களேன், செம்பு கூட்டல் குடம், செம்பு கூட்டல் குடம். அப்போ செப்பு குடம் ஏன்னாச்சு, இந்த இடத்துல வல்லின இம்மானது என்னவா மாறி இருக்க, இப்பு என்ற மெல்லினமானது வல்லினமா மாறி இருக்கு. ஓகேங்களா. அப்போ செம்பு என்பது செப்பு என மாறிடுச்சு, அப்படியே குடம் வந்துருச்சு. இந்த இடத்துல இக்கு உணருது, ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னது, நிலைமொழியுடைய இறுதி எழுத்து இப்பு கூட்டல் ஊ. ஓகேங்களா. நிலைமொழி இறுதி எழுத்து உயிர் வந்து வருமொழியின் பக்கத்துல கசதப ஆரம்பிக்குமானால் வல்லினம் புணரும், அப்படியே வல்லினம் புணர்ந்துச்சு பாருங்க. இப்ப பாருங்க, கரும்பு கூட்டல் வில். ஓகேங்களா. கரும்பு என்ற மெல்லின எழுத்தானது என்ற மெல்லின எழுத்தானது இப்பு என்ற வல்லினமா புணர்ந்துருச்சு. ஓகேங்களா. கருப்பு கூட்டல் வில் அப்படியே வந்திருக்கேன், வரல. இந்த இடத்துல கசதப எழுத்து இல்லை, அதனால என்ன பண்ணிச்சு, அப்படியே புணர்ந்துருச்சு அந்த சொல். புரியுதுங்களான்னு பாருங்க. இப்போ இரும்பு கூட்டல் ஆணி, இரும்பு கூட்டல் ஆணி என்பது இரும்பு என்பது மெல்லின எழுத்து என்னமா மாறிடுச்சு, வல்லினமா மாறணும். அப்போ வல்லினமா மாறும்போது இப்பு என்ற வல்லினமா மாறிடுச்சு. ஓகேங்களா. இப்ப பாருங்க, இருப்பு கூட்டல் ஆணி அப்படின்றது இப்பு கூட்டல். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ உங்களுக்கான ஒரு
மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே இருக்கு பாருங்க. இரும்பு கூட்டல் ஆணி. இப்போ எவ்வளோ பேருக்கு வந்து இது நான் நடத்துறது புரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்களேன், வல்லினம் மெல்லினமாக மாறுது. ஓகேங்களா, மெல்லினம் வல்லினமாக மாறுது அப்படின்னு வரும்போது இருப்பு கூட்டல் ஆணி அப்படின்னு வந்துருச்சு. என்னாச்சு, இந்த மெல்லின எழுத்தானது வல்லினமாக மாறிடுச்சு. இப்போ பாருங்களேன், நிலைமொழியுடைய இறுதியில் ஓகேங்களா என்ன எழுத்து, புசுட்டு துப்புரு அமைஞ்சிருக்கு. நிலைமொழி ஈரில் புசுட்டு துப்புரு அமைஞ்சிருக்கு. வருமொழியின் முதல்ல உயிர் எழுத்து அமைஞ்சிருக்கு. நிலைமொழியில் குசுட்டு துபுரு அமைந்து வருமொழியில் உயிர் எழுத்தை தொடங்குமானையின் அந்த உயிரை பார்த்துட்டு இந்த உட்குரலானது இப்பு கூட்டல் ஊ, இந்த உட்குரலானது என்ன பண்ணும், அந்த மெய்யை விட்டு ஓடிடும். இதோ பாருங்க, ஃபர்ஸ்ட் விதி நடத்தினா பாருங்களா, உயிர் வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும்னு. இந்த விதி இங்கே அப்ளை பண்ணும். ஓகேங்களா, இப்போ அந்த விதி இந்த ஆவை பார்த்து அந்த ஊ பயந்துட்டு ஓடிடுமா. அப்போ என்ன இருக்கும், இரும்பு கூட்டல் இப்பு கூட்டல் திருப்பணம் ஆணி என்று இருக்கும். இந்த இப்பானது திருப்பணம் இப்பு கூட்டலா பாவா மாதிரி இருப்பாணி என்று புணரும். புரியுதுங்களாமா. ஒரு விதி எங்கே வந்து பயன்படுத்திச்சு பார்த்தீங்களா, உங்களால் அப்சர்வ் பண்ண முடியுதா, நான் என்ன சொல்ல வரேன், ஐயா என்ன சொல்ல வரேன்றது புரியுதுங்களா. தெளிவாக புரிஞ்சுக்கமா தயவு செய்து. ஓகேங்களா, அந்த விதியானது இந்த இடத்துல அப்ளை ஆகிருக்கு பாருங்க. ஓகேங்களா, ஒரு விதி நடத்தும் போது இன்னொரு விதி அந்த இடத்துல பயன்படும். ஓகேங்களா, இந்த இடத்துல சந்திப்பிழை உங்களுக்கு நடத்தலை, ஆனால் சந்திப்பிழை வந்து வந்திருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, சந்திப்பிழை நடத்தும் போது அந்த இடத்துல நடத்தும் போது இன்னும் தெளிவாக புரியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, என்பு கூட்டல் எலும்பு. ஓகேங்களா, இன்னானது என்ன எழுத்தாக புணர்ந்திருக்கு, இர் என்ற எழுத்தாக புணர்ந்திருக்கு. இர் என்ற எழுத்தாக புணர்ந்திருக்கு. என்பு கூட்டல் உடம்பு. ஓகேங்களா, அப்படியே தான். ஓகேங்களா, அந்த இடத்துல என்ன புணர்ச்சியோ அதே தான். ஓகேங்களா, இன்னானது இர்ரா மாறிடுச்சு. இதே மாதிரி தான் நிலைமொழி ஈரில் புசுடுதுபுர் வந்திருக்கு. வருமொழியின் முதல்ல ஊ என்ற உயிர் எழுத்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல உயிர் வந்து இப்பு கூட்டல் ஊ பிரித்து பார்க்குறீங்க. இந்த உயிரானது இந்த உயிர் அதாவது உக்குரலானது இந்த உயிரை பார்த்து என்ன பண்ணும், ஓடிடும். அப்போ இப்பு கூட்டல் ஊ திருப்பணம் பூ என்று புணரும். புரியுதா, இல்லை தனியாக இதெல்லாம் நம்ம பாருங்க. என்பு கூட்டல் உடல். ஓகேங்களா, உடம்பு. என்பு கூட்டல் உடம்பு. ஓகேங்களா, புரியுதாமா. அப்போது அந்த இன்னானது என்னவா மாறிடுச்சு, இர்ரா மாறிடுச்சு. அதாவது மெல்லின எழுத்து வல்லினமாக மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் விதி புரிஞ்சிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது என்ன பண்ணியும் போது என்னம்மா இது, உடம்பு. ஓகேங்களா, இப்போ பாருங்க, நிலைமொழி ஈரில் குசுறு துபுர் வந்து வருமொழியின் முதல்ல உயிர் எழுத்து ஆரம்பிக்கும், ஆனால் உயிர் வரின் உட்குரல் மெய்யை விட்டு ஓடிடும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அந்த விதினா ஃபஸ்ட் நடத்தணும். அப்போது இப்பு கூட்டல் ஊ அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஊவானது இந்த உயிரை பார்த்து பயந்துட்டு ஓடிடும். அப்போது ஏற்பு கூட்டல் உடம்பு இப்பு கூட்டல் ஊ பூ ஏற்புடம்பு என்று புணரும். புரியுதுங்களா, புரியும் என்று நம்புறேன். ஓகேங்களா, குரங்கு கூட்டல் மனம். ஓகேங்களா, அதே தான். அந்த இங் என்ற அந்த மெல்லினமானது இக் என்ற வல்லினமாக மாறி இருக்கு. ஓகேங்களா, கரும்பு கூட்டல் நான். ஓகேங்களா, அந்த இம் என்பது இப் என்ற என்னவா மாறி இருக்கு, வல்லினமாக மாறி இருக்கு. ஓகேங்களா, இங் என்பது என்னவா மாறும், இக்கு தான் மாறும். ஓகேங்களா, வல்லினம் மெல்லினமாக மாறும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இம் என்பது இப் என்னது வல்லினமாக மாறி இருக்கு. வேற எல்லாமே ஈஸியான ஒன்று தான். அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கான பயிற்சிக்கான வினா வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஓகேங்களா, யாருமே பிடிஎஃப் கேட்காதீங்கம்மா. எல்லாமே என்னது, உங்களுக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குறேன். ஓகே, கற்றுக்கணும்னு ஆசைப்படுங்க. ஓகே, இது பிடிஎஃப் வாங்கிட்டு ஜெராக்ஸ் போட்டு வச்சு என்ன பண்ண போறீங்க, ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஓகேவா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அப்படியே நோட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, மைண்டில் உட்கார வச்சுங்க. அவ்வளோதான். ஓகேங்களா, முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க சார், இப்போ மென்தொடர் கூட்டில் இருக்கிற சில சொற்கள் என்ன திரும்ப பண்ணும், ஐகார சாரியை ஏற்று புணரும். ஓகேங்களா, சில சொற்கள் மட்டும் ஐகார சாரியை ஏற்று புணரும் இந்த மெல்லின இதிலே. ஓகேங்களா, எப்படின்னு பார்ப்போமா. இப்போ பாருங்க, பண்டு கூட்டல் காலம். ஓகேங்களா, இந்த ஐகார சாரியை பெற்று வரும்போது இப்போ இந்த பண்டு என்பது என்ன, இட்டு கூட்டல் ஊ என்று புணருமா. இப்போ இந்த ஐகார சாரி ஐ என்ற ஒரு எழுத்து உள்ள வரும்போது இந்த ஊவானது உகரம் மறைஞ்சிடும். அப்போ இட்டு கூட்டலை டை. ஓகேங்களா, பண்டை காலம். ஓகேங்களா, பண்டை என்பது காலம் என்றது ஏன் இந்த இடத்துல இக்கு புரிஞ்சு உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுதா, ஏன் நிலைமொழி இறுதி எழுத்துல ஐ என்ற உயிர் எழுத்து வந்திருக்கு. ஓகேங்களா, ஐ என்ற உயிர் எழுத்து வந்ததுனால வருமொழி முதல்ல கசதப ஆரம்பிச்சதுனால அந்த இக்கு என்ற கசதபம் மிகுந்திருக்கு. ஓகேங்களா, சந்திப்பிழை மிகுந்திருக்கு, வல்லினம் மிகுந்திருக்கு. ஓகேங்களா, அதே தான். அன்று கூட்டல் குழி. ஓகேங்களா, இரு கூட்டல் ஊ
ஓகேங்களா. ஒரு ஐகார சாரியை வந்து உள்ளே வரும்போது சில சொற்களில் ஊ மறைஞ்சிரும், இரு கூட்டலை ரை என்று புணரும். அதே மாதிரி அந்த உயிர் எழுத்து ஐ என்ற எழுத்து இந்த இடத்துல இருக்கு, கா வரிசையான கூ இருக்கு, அப்போ அன்றை கூலி என்று புணரும். ஓகேங்களா. நேற்று போகுது. ஓகேங்களா. இந்த இடத்துல பாருங்க, நேற்று புரியுதுங்களா. நேற்று கூட்டல் பொழுது, நேற்று கூட்டல் போகுது. ஓகேங்களா. இரு கூட்டல் ஊ. ஓகேங்களா. வெளியிருந்து ஒரு ஐ வரும்போது அந்த உகரமானது மறைஞ்சிரும். அப்போ இரு ஐயும் சேர்ந்து என்ன வரும், ரையா மாறிடும். அப்போ நேற்றை, நேற்றை கூட்டல் பொழுது அப்படின்னு வருமா. இப்போ பாருங்க, நேற்றை அப்போ இரு கூட்டல் ஐ என்ற சொல்லு தானே. அப்போ நிலை மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஐ வந்து வறுமொழி பகர வரிசை வந்தால், அதாவது கசதப அந்த வரிசையின் சொற்கள் ஆரம்பிக்குமானால் அந்த இடத்துல வள்ளி நம்பிக்கும். ஓகேங்களா. அப்போ நேற்றைய பொழுது, நேற்றைய பொழுது என்று புணரும். ஓகேங்களா. அதே மாதிரி தான் இன்று கூட்டல் காலம். ஓகேங்களா. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களா. 11 நானே ட்ரை பண்ணிடுறேன். இரு கூட்டல் ஊ, ஊ போயிடும், வர ஐயானது ரையா மாறும். ஓகேங்களா. ஏன் இந்த இடத்துல வள்ளி நம்பிக்கல, ஏன்னா இது நா வரிசை. க ச த ப இந்த 4 சொற்கள் வந்து நிலைமொழி ஆரம்பிச்சாதான், வறுமொழியின் முதல்ல உயிரெழுத்து வந்தாதான் அந்த இடத்துல கசதாப மிகும். ஓகேங்களா. நேற்று கூலி அதே தான், இரு போயிடுச்சுன்னா இரு கூட்டல் ஐ ரையா மாறும். ஓகேங்களா. இந்த இடத்துல ஐ நிற்கும், இந்த இடத்துல கா வரிசையான கூ நிற்கும், அதனால என்ன ஆகுது, இக்கு மிகுது. புரியுதாமா. கொஞ்ச நேரம் பொறுமையாக யோசிச்சிங்கன்னா தெளிவாக புரியும். ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் வந்து அப்படியே கிரிட்டிக்கலான ஒரு புணர்ச்சி விதியில் நம்ம நடத்தலை. ரொம்ப எளிமையாக 9வது புக்கு தான், 9வது புக்கும் 11வது புக்கும் இடம்பெற்றக்கூடிய அந்த செய்திகளை மட்டும்தான் தொகுத்து உங்களாண்ட என்ன பண்ணியிருக்கேன், எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப பெரிய அளவுலாம் நீங்கள் புணர்ச்சி அப்படியே கஷ்டப்பட்டு நீங்கள் கற்றுக்கக்கூடிய அளவுலாம் எதுவுமே இல்லைம்மா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் முற்றியல் உரப்புணர்ச்சி நம்ம என்ன பார்க்க போகிறோம், முற்றியல் உரப்புணர்ச்சி. ஐயா முற்றியல் உரப்புணர்ச்சி என்னையா, குற்றியல் உரப்புணர்ச்சி நான் என்னம்மா சொன்னேன், ஒரு வல்லின மேல், அதாவது வல்லினம் கசதப மேல் உகரம் ஏறுமானால் அது குற்றியல் உரம் என்று சொன்னா, அதே மாதிரிதான் மெல்லினம் மற்றும் இடையினம். ஓகேங்களா. அந்த எழுத்துக்கள் மேல உகரம் ஏறுச்சுன்னா அதான் முற்றியல் உரம். முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. மெல்லினம், மெல்லின எழுத்துக்கள் என்ன சொல்லுவ, மெல்லினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, மெல்லின எழுத்துக்கள்னா மெல்லின எழுத்துக்களா, இதை மேல உகரம் ஏறுது. இது ஒரு 2 நினச்சிக்காதீங்கம்மா, ஊ என்ற எழுத்து. ஓகேங்களா. ஓகேங்களா. நூ நு மூ. ஓகேங்களா. நூ. ஓகேங்களா. இந்த 6 எழுத்துக்களுமா, இந்த 6 அடிக்கடி என்ன எழுத்துக்கள்னா ய ர ல ப ய ல. ஓகேங்களா. இந்த 6 எழுத்துக்கள் மேல உகரம் ஏறுச்சுன்னா எப்படி இருக்கும், ஓகேங்களா. ரு லு உ ரு லு என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முற்றியல் உரம்னு சொல்லி எதுவுமே இல்லை. ஓகேங்களா. வல்லினத்தின் மேல் உகரம் ஏறு என்றால் குற்றியல் உரம். ஓகேங்களா. மெல்லினம் மற்றும் இடையினத்தின் மேல் ஓகேங்களா உகரம் ஏறுனா அது முற்றியல் உரம். அவ்வளோ ஈஸியாக நான் போச்சுங்க. இப்போ அந்த குற்றியல் உரத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா அதே தான். குற்றியல் உரத்து என்ன பார்த்தீங்க, நிலைமொழியுடைய இறுதி எழுத்து முற்றியல் உர சொல், முற்றியல் உர சொல்லாக இருக்கும்போது ஓகேங்களா வறுமொழியின் முதல் உயிரெழுத்து ஆரம்பிக்குமானால், வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுக்குமானால் அந்த உயிரெழுத்தை பார்த்துட்டு அந்த மெய் என்ன பண்ணுச்சு, ஓடிச்சுல உரம். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ண, அந்த உரம் விட்டுட்டு ஓடிடும். ஓகேங்களா. இவ்வு கூட்டல் ஊ, ஊவா இந்த உயிரை பார்த்து இந்த உரம் மறைஞ்சிடுமா, அப்போ இவ்வு கூட்டலா என்னவா பா. புரியுதா. இல்லு கூட்டல் ஊ, இல்லு கூட்டல் ஊ. அதே மாதிரி அந்த இந்த ஊவை பார்த்து இந்த மெய் இந்த உயிரை பார்த்து இந்த உரம் மறைஞ்சிடுமா, அப்போ இல்லு கூட்டல் ஊ லு. புரியுதா. இவ்வு கூட்டல் ஊ என்று அதே மாதிரி புணருமா, அந்த ஊ மறைஞ்சிருமா, இவ்வு கூட்டலா ப. ஓகேங்களா. இவ்வு கூட்டல் ஊ. புரியுதான்னு பாருங்கம்மா, புரியுதான்னு பாருங்க. ஓகேங்களா. ரொம்ப எளிமை தான். அந்த இடத்துல என்ன சொல்லணும், குற்றியல் உரத்துக்கு உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும் விதிக்கு நான் என்ன சொல்லணும் அதே தான் சொல்றேன். ஓகேங்களா. அதே தான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல கசதப மேல உகரம் ஏறல, மெல்லினத்தினுடைய மேல உகரம் ஏறி வந்து உள்ள எழுத்துக்கள் வந்திருந்தா ஓகேங்களா, இதைதான் முற்றியல் உகர எழுத்துக்கள்னு சொல்றாங்க. இதை பார்த்து அந்த உகரம் போயிடும். அப்ப இவ்வு கூட்டலா பா என்று புணரும். ஓகேங்களா. அப்போ அதே தான் மேலே அந்த இடத்துல என்ன சொல்லணும், அதே தான் முற்றியல் உகர புணர்ச்சி. ஓகேங்களா. உங்களுக்கான பயிற்சியான வினாக்கள்மா, ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம போயிடுவோமா, அதுக்கப்புறம் குற்றியல் உகர புணர்ச்சி, குற்றிய லிகர புணர்ச்சி. ஃபர்ஸ்ட் பார்த்தது குற்றியல் உகர புணர்ச்சி, இப்போ குற்றியல் லிகர புணர்ச்சி. குற்றியல் லிகர புணர்ச்சி என்ன தெரியுமா, ஒன்றுமே இல்லைம்மா, நிலைமொழி ஈற்று எழுத்து குற்றியல் உகர சொல்லா இருக்கும். அந்த குற்றியல் உகர சொல்லா இருக்கும். நம்ம மேலே குற்றியல் உகர சொல்லு பார்த்தலாம் என்னது,
ஒரு சொல்ல லாஸ்ட்ல குசுடு துபுரு வந்தா அது குற்றியல் உகர சொல்லுன்னு பார்த்தோமா, அது பாருங்க கொக்கு, கூ, தராசு, நாடு. அப்போ இதை வச்சு நீங்க என்னங்க சொல்லுங்க, இந்த கூ என்ற குற்றியல் உகர சொல்லுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை வச்சு தான் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அப்போ அந்த கூக்கு முன்னாடி என்ன இருக்க, இக்கு இருக்கு. இக்கு என்பது எந்த சொல்ல, வல்லின சொல்ல. அப்போ வன் தொடர் குற்றியல் உகரம். இது வன் தொடர் குற்றியல் உகரம். இப்போ பாருங்க தராசு, இது பின்னாடி என்ன இருக்கு, நெடில் எழுத்து குறில் எழுத்துல இருக்கு. அப்போ இது உயிர் தொடர் குற்றியல் உகர சொல். உயிர் தொடர் குற்றியல் உகர சொல். இது மேல என்ன இருக்கு, நெடில் எழுத்து மட்டும் இருக்கு. அப்போ இது நெடில் தொடர் குற்றியல் உகர சொல். ஓகேங்களா. அந்த குற்றியல் உகர சொல், அந்த குற்றியல் உகர சொற்கள் நிலைமொழியாய் நிற்க வருமொழி எகரமாயின், அந்த வருமொழி எகரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொல்லாக இருக்குமாயின், ஓகேங்களா, உகரமானது இகரமாக மாறும். இகரமாக மாறும். புரியுதாமா? எதுவுமே இல்லை. குற்றியல் இகர புணர்ச்சி என்பது நிலைமொழியாக குற்றியல் உகர சொல் நின்று வருமொழியாக எகர சொல் ஆரம்பிக்குமானால், ஓகேங்களா, இந்த இடத்துல உகரமானது இகரமாக திரியும். அவ்வளவுதாம்மா, முடிஞ்சிருச்சுமா. ஓகேங்களா, புரியுதுங்களா? அப்ப குற்றியல் இகர புணர்ச்சி அப்படின்னு என்ன சொல்லுவீங்க, குற்றியல் இகரமா, லிகர புணர்ச்சினா வருமொழியில குற்றியல் உகர சொல் நிற்க வருமொழியில வந்து எகரத்தில் ஆரம்பிக்கிற சொல் ஆரம்பிச்சால் அந்த உகரம் இகரமாக மாறும். இப்ப பாருங்க, உகரம் இகரமாக மாறுதுன்னா என்ன ஐயா டவுட் வரும், பெரிய டவுட் வரும். ஏன் இந்த இடத்துல உகரம் இகரமாகுதுன்னா, இந்த இடத்துல நீ உகர சொல் எதை சொல்ற, கு, சு, டு, இதெல்லாம் ஒண்ணு. அப்போ கு என்பது இக்கு கூட்டல் உ, சு என்பது இச்சு கூட்டல் உ, ஓகேங்களா, டு என்பது இட்டு கூட்டல் உ. இந்த இடத்துல உகரம் இருக்குல்ல, இந்த உகரமானது இகரமா மாறிடும். அப்போ இகரமா மாறிடுச்சுன்னா இப்போ சொல்லி பாருங்களேன், இக்கு கூட்டல் இ கி, இக்கு கூட்டல் சி சி டி. புரியுதுங்களா? அந்த உகரம் என்ன, அது இகரமா மாறுது. அப்ப பாருங்க, இக்கு அந்த உகரத்தை தூக்கிட்டு அந்த இடத்துல இகரம் போட்டனா அப்போ கூ என்னவா மாறும், கீயா மாறும். சு, அந்த சு இச்சு கூட்டல் ஊ, அந்த இடத்துல ஊ எடுத்துட்டு ஈ போட்டா இச்சு கூட்டல் சியா மாறும். அந்த இட்டு கூட்டல் ஊ எடுத்துட்டு ஈ போட்டா வரும், டியா மாறும். புரியுதுங்களான்னு பாரு தங்கமே. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுமா. இதை புரிஞ்சுட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. குற்றியல் உகரம் முடிஞ்சிருச்சு, குற்றியல் இகரம் முடிஞ்சிருச்சு, முற்றியல் உகரம் முடிஞ்சிருச்சு. எளிமையா, ரொம்ப எளிமையா கடந்து போகும். அதாவது எதையுமே, அதாவது ரொம்ப பார்த்து அவிப்புணர்ச்சி விதினா ரொம்ப பயம் இல்லைங்களா, அது வராது. ஓகேங்களா, அதாவது தமிழுக்கு சின்ன சொப்பனமா 2 டாபிக் இனிமே இருக்கும். ஓகேங்களா, ஒன்று சந்திப்பிழை, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதி. இது 2 நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், நீங்க தமிழ்ல எல்லாருமே 96 தான். இல்லை, இது 2 தான் சிம்ம சொப்பனம். ஏன்னா என்னன்ட்டு அதோடைய மரபு ரீதியாக அட்டாக் பண்ணணும் நம்மள. நம்ம மரபு ரீதியாக நீ அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை உன்னால நெருங்கவே முடியும். அப்படின்னு வரும்போது இந்த 2 டாபிக் சிம்ம சொப்பனமான டாபிக். என்னன்றத நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கற்றுக் கொடுத்துருக்கேன். எப்படி என்ன மாறுது, என்ன அந்த இடத்துல நிகழுது அப்படின்ட்டு கற்றுக் கொடுத்துருக்கேன். ஏன் அந்த இடத்துல உகரம் இகரமா மாறுது. அந்த உகரத்தை நீ எடுத்துட்டு அந்த இடத்துல நீ இகரத்தை அப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வருமோ அந்த இடத்துல அந்த சொல்ல மாறிடும். மாறிடுச்சான்னு பாருங்கம்மா, மாறிடுச்சு. அவ்வளோதாம்மா. ஓகேங்களா, இந்த இடத்துல உங்களுக்கான பயிற்சி வினாக்கள் நான் கொடுத்துருக்கோமா. ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, ட்ரை பண்ணி பாருங்க, எளிமையாக கடந்து போயிடலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, இயல்பீறு விதியீறு புணர்ச்சி. இயல்பீறு விதியீறு புணர்ச்சி ஏன் இந்த இடத்துல இதை நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ எல்லா இடத்துலையும் நான் கசதப மிகும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். ஆனால் என்னன்ட்டு உங்களுக்கு சில பேருக்கு வந்து ஏன் புணர்ச்சி புரியுது ஐயா, அந்த 2 சேல் சேரும்போது அந்த இக்கேன்ற விதி வந்து வரும்போது அது ஏன் எனக்கு புரியல அப்படின்னு இருப்பீங்க. அதுக்கு தான் அதனால லாஸ்ட்டாக இதை வச்சிருக்கேன். ஓகேங்களா, நான் சொன்னேன் இல்லைங்களா, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும். ஓகேங்களா, என்ன அப்படின்னா இயல்பாகவோ அல்லது விதியீராகவோ, விதியீர்னா ஒரு விதி நிகழ்ந்துட்டு அந்த இடத்துல விதியீராகவோ வரும் நிலைமொழியில் இறுதியில் உயிரெழுத்து நிற்குமாயின், நிலைமொழி இறுதியில் உயிரெழுத்து நின்று வருமொழி முதல்ல கசதப என்ற வரிசையில் சொல் ஆரம்பிக்குமானால், ஓகேங்களா, வல்லினமை முதலில் கொண்ட வருமொழி சொற்கள் சேரும்போது அவற்றுக்கிடையில் வல்லொற்று மிகும். அதாவது எதுவுமே இல்லைம்மா, இதில் நீ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரியும். இப்படிதான் பார்க்கணும். நிலைமொழி இருக்கு, நிலைமொழி ஈரில் உயிர் எழுத்து வந்திருக்கு. ஓகேங்களா, உயிர் எழுத்துக்கள் சொன்ன 12 எழுத்துக்கள் வந்திருக்கு. வருமொழி பார்க்குறீங்க, வருமொழி முதல்ல க ச த ப என்ற சொல்லக்கூடிய இந்த 4 வரிசையில் அந்த சொற்கள் ஆரம்பிச்சிருந்தா அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஓகேங்களா, கா வரிசை ஆரம்பிச்சா இக்கு மிகும், சா வரிசை ஆரம்பிச்சா இச்சு மிகும், தா வரிசை ஆரம்பிச்சா இத்து மிகும், ஓகேங்களா, பா வரிசை ஆரம்பிச்சா இப்பு மிகும். அவ்வளவுதான், இதான் சந்திப்பவனுடைய முதல் விதி. இயல்பீறு விதியீர். ஓகேங்களா, இயல்பெனும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, நிலைமொழி ஈர் என்ன வரணும்,
உயிரெழுத்தாக இருக்கணும். வருமொழியின் முதல் என்ன வரிசையாக இருக்கணும்? ககர வரிசை, சகர வரிசை, ககர வரிசை, சகர வரிசை, தகர வரிசை, பகர வரிசை. இந்த 4 வரிசையில் சொல்ல ஆரம்பிக்குமானால் அந்த இடத்துல என்ன மிகும்? வல்லுற்று மிகும். இப்போ பாருங்க, பள்ளி கூட்டல் தோழன். நிலைமொழி நம்மளுக்கு என்ன ஒரே தெரிஞ்சிடணும். நிலைமொழி பார்க்குறீங்க, லீ வந்திருக்கு, எனக்கு லீவ் செட் ஆகாது. என்ன பிரிச்சினோம்? இல்லு கூட்டல் இ, இத்து கூட்டல் ஓ அப்படின்னு பிரியும் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நிலைமொழி இறுதியில் என்ன இருக்கு? நிலைமொழி இறுதியில் என்ன இருக்கு? உயிரெழுத்து இருக்கு. வருமொழி முதல்ல என்ன இருக்கு? இத்து. தகர வரிசையில் சொற்கள் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த இடத்துல வல்லுற்று மிகும். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். திரை கூட்டல் படம், இரு கூட்டல் ஐ பிரிக்கிறீங்க. ஏன்னா இப்பு கூட்டல் ஆ பிரிக்கிறீங்க. ஏன் பிரிக்கணும்? ஏன்னா புணர்ச்சிக்கு உயிர்மை விதி செட் ஆகாதியா. ஏன் புணர்ச்சிக்கு வந்து நான் புணர்ச்சி விதி அட்டன் பண்ணால் நிலைமொழி இறுதி எழுத்தை பார்ப்பேன், வருமொழி முதல் எழுத்து பார்ப்பேன். ரெண்டுமே என்ன வரணும்? ஒன்று உயிர் எழுத்தாக இருக்கணும், இல்லை மெய் எழுத்தாக இருக்கணும். இல்லைனா அந்த எனக்கு ஏற்ற மாதிரி அதை நான் பிரிச்சுப்பேன். ஓகேவா? ரெண்டு அதாவது சில இடத்துல போடுவோம் நம்ம லைனாக கூட்டினே போகிறோம், 5 5 5 5 கூட்டினே போகிறோம்னு 35 இருக்கும். 35 நம்மளுக்கு 15 தெரியும், அதனால 15 போட்டுப்போம். அந்த மாதிரி தான். ஏன்னா எனக்கு என்ன வேணும்? எனக்கு இப்படி தான் தேவை, அதனால் நான் பிரிச்சுக்கிட்டேன். நான் பிரித்து பார்க்கும்போது நிலைமொழி உயிர் எழுத்துருக்கு, வருமொழி முதல்ல பகர வரிசையில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இந்த இடத்துல இப்போ மிகும். முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, நிலம் கூட்டல் தலைவர். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நிலம் கூட்டல் தலைவர்னு இருக்கு. ஆனால் நிலைமொழி உயிரில் நான் கை வைக்க வேணாம், ஏன்னா உயிர் எழுத்து மெய் எழுத்து ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இத்து கூட்டலா எனக்கு பிரியும். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தலைவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்படி போட்டாங்க புரியலையே அப்படின்னு டவுட் வரும் உங்களுக்கு. மகர ஈற்று புணர்ச்சின்னு ஒரு புணர்ச்சி இருக்கு. மகர ஈற்று புணர்ச்சியின் அடிப்படையில் நிலைமொழி ஈரில் இருக்கிற அந்த மகரமானது, ஓகேங்களா, அதாவது நிலைமொழி ஈரில் அது பார்த்தா கசதப ஆரம்பிக்குமானால் அது ஒரு வருமொழியின் முதல்ல கசதப ஆரம்பிக்குமானால் நிலைமொழியில் மகர ஈற்று வந்தால் சொல் மறைஞ்சிரும். அது மகர ஈற்று புணர்ச்சியின் அடிப்படையில். அந்த விதியின் அடிப்படையில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிலம் கூட்டல் தலைவரில் இம்மு போயிடும். அப்போ நில கூட்டல் தலைவர் அப்படின்னு நிற்கும். ஓகேங்களா? அப்போ இல்லு கூட்டல் ஆ என்று பிரியுமா? அப்போ பாருங்க, நிலைமொழி ஈறு அகர வரிசையில் வந்திருக்கு, உயிரெழுத்து. வருமொழி முதல்ல தகர வரிசை வந்திருக்கு. அப்போ நிலத்தலைவர் என்று புரியும். இந்த இடத்துல வந்து மகர ஈற்று புணர்ச்சி நான் நடத்தியிருந்தால் புரிஞ்சிருக்கும். பின்னாடி நடத்த போகிறோம். ஓகேங்களா? மகர ஈற்று புணர்ச்சியின் அடிப்படையில் இந்த இடத்துல இம்மு போயிடும். மீதி இருக்கக்கூடிய சொல்லோட பார்த்தா அந்த இல்லு கூட்டலான்னு வரும்போது இந்த இடத்துல உயிரெழுத்து நிற்கும். அதனால அந்த இடத்துல நம்ம கசதபம் மிகுந்திருக்கு. அதே தான் அந்த இடத்துல என்ன சொன்னோம், அதே தான். மகர ஈற்று புணர்ச்சி அடிப்படையில் இம்மு போயிடும். இரு கூட்டலா நிலைமொழி ஈற்றில் அகர வரிசை சொல், வருமொழி முதல்ல ககர வரிசை சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ உயிரில் ஆரம்பித்து கசதபல வந்தால் அந்த இடத்துல என்னது? இக்கு மிகும் அம்மா. ஓகேங்களா? இவ்வளோதாம்மா இன்றைய வகுப்பு. இன்றைய வகுப்பில் என்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படின்றத மட்டும் ஓவராலாக ஒரு டைம் சொல்லிடுறேன், கேட்டுக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், உடம்போடு மெய் என்றால் என்ன அப்படின்னு நடத்தியிருக்கேன். உடம்போடு மெய் என்னன்னா நிலைமொழி முதலும் நிலைமொழியினுடைய ஈரும் வருமொழியின் முதலும் ஒன்று சேருவதற்கு இரண்டும் உயிர்களாக இருப்பதனால் அந்த உயிரை ஒட்டுவிக்க ஒரு உடல் தேவைப்படுகிறது. அந்த உடலை தான் உடன்படுத்துவதற்காக தான் உடம்போடு மெய் என்று சொல்றாங்க. அந்த உடல்ல எதுவோ பயன்படுது? ஒன்று எகரையிட்டு சொல்லாவும் வகரையிட்டு சொல்லா வருது. நிலைமொழி ஈரில் இ இ ஐ என்று சொல் வருமாயின், வருமொழியின் முதல்ல எந்த உயிரெழுத்துக்களோட சொற்கள் ஆரம்பிக்குமாயின் அது யாரை அடாப்ட் பண்ணோம்? எகர உடம்போடு மெய்யை சேர்த்துக்கும். அதே நிலைமொழியில ஆ ஆ உ உ ஏ ஓ ஓ ஔ என்று 8 உயிரெழுத்துக்கள் வந்து வருமொழியின் முதலில் 12 உயிரெழுத்துக்களால் தொடங்குமானால் அது யார் அடாப்ட் பண்ணோம்? பகர உடம்போடு மெய்யை சேர்த்துக்கும். ஓகேங்களா? அதே நிலைமொழியினுடைய ஈற்றில் ஏ என்ற ஒரு உயிரெழுத்து நிற்குமாயின் அது வருமொழியின் முதல்ல 12 உயிரெழுத்துக்கள் வந்தால் அது எகர உடம்போடு மெய்யோ வகர உடம்போடு மெய்யோ என்ன பண்ணும்? சேர்த்துக்குமா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம குற்றியல உர புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். குற்றியல உர புணர்ச்சினா என்னது? மொத்தம் குற்றியல உர புணர்ச்சியில் 3 விதி இருக்கு. ஒன்று, உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடுனா நிலைமொழி குசுறுது உருவாக அமைந்து வருமொழியின் முதல் உயிரெழுத்தாக தொடங்குமானால் அந்த உயிரை பார்த்துட்டு, ஓகேங்களா, நிலைமொழி இருக்கக்கூடிய அந்த உரமானது அதனுடைய மெய்யை விட்டு ஓடிடும். ஓகேங்களா? அதான் உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும். அதுக்கப்புறம் பாருங்க, நெடிலோடு உயிர் தொடர் குற்றியல உரங்களுள், ஓகேங்களா, டரடர ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே. அதாவது நிலைமொழியான அந்த சொல்லானது ஒன்று உயிர் தொடர் குற்றியல உரமாகவோ இல்லை நெடில் தொடர் குற்றியல உரம் அமைந்து அதனுடைய ஈற்றுச்சொல் டகர வரிசை அல்லது ரகர வரிசையில் அமையுமாயின் அதனுடைய ஒற்று இரட்டிக்கும். ஓகேங்களா? அந்த இடத்துல வேற்றுமை மிகனா மிகுந்து நிற்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, மென்தொடர் மொழியில் சில வேற்றுமையின் தம்மின வன்தொடராக மண்ணே. அதாவது என்னன்னா சில மெல்லின எழுத்துக்கள் என்ன பண்ணும்? வல்லின எழுத்துக்களாக மாறி நிற்கும். ஓகே, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வல்லின மிகுமோ அதுக்கேற்ற மாதிரி வல்லின மிகுந்துக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க,
முற்றியல் உகர புணர்ச்சி. முற்றியல் உகர புணர்ச்சி அதே தான். நிலைமொழி இறுதி எழுத்து முற்றியல் உகர எழுத்துக்களாக இருந்து நிலைமொழி எழுத்து முற்றியல் உகர எழுத்துக்களாக இருந்து வருமொழியின் முதலில் உயிர் எழுத்துக்களாக அமையுமானால் அதே அந்த உகரமானது என்ன பண்ணும், அந்த உயிரை பார்த்து பகிர்ந்துட்டு ஓடிடும். ஓகேங்களா, இதான் முற்றியல் உகர புணர்ச்சி. அதுக்கப்புறம் குற்றியல் இகர புணர்ச்சி. குற்றியல் இகர புணர்ச்சி என்னது, நிலைமொழி குற்றியல் உகர சொல்லாக அமைந்து வருமொழி எகர சொல்லாக ஆரம்பிக்குமானால் உகரமானது இகரமாக திரியும், இகரமாக மாறும். ஓகேங்களா, இயல்பீறு விதியீறு, அதாவது நிலைமொழியினுடைய இறுதியில உயிர் எழுத்து அமைந்து வருமொழியின் முதலில் ஓகேங்களா கசதப சொல்ல ஆரம்பிக்குமானால் அந்த இடத்துல வல்லொற்று மிகும் என்று சொல்லியிருக்கோமா. ஓகேங்களா, நன்றிமா, படிச்சுக்கிட்டு இருங்க. ஓகேங்களா, அடுத்த வகுப்புல வேறொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார். ஓகேங்களா, நன்றிமா.